என்டிஏ கூட்டணியை வந்து வளர வளர வைக்கக்கூடாது. என்டிஏ கூட்டணியிலிருந்து உடனடியாக ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறணும். பாஜகவை வளர்க்கக்கூடிய எந்த கூட்டணியும் தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் உடைய குரலாக பண்டூட்டி ராமச்சந்திரன் ஒலிக்கிறாரா? பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஏன் இப்போ அவங்க வராங்க அப்படின்றதான் கேள்வி. ஏன் இப்போ வந்திருக்காங்கன்னா ஓபிஎஸ் அவர்களை அகாமடேட் பண்ணல. ஸோ இவங்க பொலிட்டிக்ஸ் எப்படி அப்ரோச் பண்றாங்க பாருங்க. மக்கள் நலன், மக்களுக்கு எது நல்லது கெட்டது அப்படின்ற இடத்துல இருந்து பொலிட்டிக்ஸ் அணுகாம நமக்கு என்ன வேணும், நமக்கு எது நல்லது அப்படின்ற இடத்துல இருந்து அவங்க பொலிட்டிக்ஸ் அப்ரோச் பண்றாங்க. அது நம்ம தமிழ்நாடு அரசியல் எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற விஷயத்தை அது காட்டுது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அவர் நல்லா படிச்சார், டாக்டர் ஆனாரு, நான் நல்லா படிக்கல, டெப்யூட்டி சிஎம் ஆனேன் அப்படின்ற பாயிண்ட் சொல்றாரு இல்லையா. ஸோ ஆக்சுவலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லா படிக்காததால டெப்யூட்டி சிஎம் ஆகல, அவரோட தாத்தா சிஎம்மா இருந்தாரு. ஸோ அவங்க அப்பா சிஎம் ஆக்கப்பட்டா, அதுக்கப்புறம் இவரும் டெப்யூட்டி சிஎம் ஆக்கப்பட்டார். இந்த டெப்யூட்டி சிஎம்ன்றத டாக்டரை விட கீழே வச்சு பேசுறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப தவறு அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா உங்க கையில மிகப்பெரிய அதிகாரம் இருக்கு. டாக்டரால என்ன பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு நல்லா போனால் ஒரு 10 பேரோட உயிரை காப்பாற்ற முடியுமா டாக்டரால? ஆனால் உங்க கையில இருக்கக்கூடிய பவரை வச்சு நீங்க கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை, பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்த முடியும். நேற்று வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறாரு ஸ்டாலின் அவர்கள். அப்போலோ விட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்போது அவருடைய காரை வந்து யார் ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரீசன் அவர்கள் ஓட்டிட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் வெளியாகுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துர்கா ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சருடைய மனைவி வந்து ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க. அதில் அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் எல்லாரும் வந்து பங்கேற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விழாவில் பங்கேற்கிறாரு. அந்த கவுன்சிலோடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தாய்மாமன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எல்லா இடங்கள்லயும் ஒரு குடும்பம் ரொம்ப கோல் வச்சுதா, எல்லாம் ஒரே குடும்பத்துக்கு கீழே வருதா அப்படின்ற ஒரு டவுட். நீங்க ஒரு பிரச்சனையான ஏரியாவுக்கு தான் கொண்டு போறீங்க இந்த டிஸ்கஷனை. தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கூட பேசுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக் வந்து நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸ் முகாமில் இருந்து இப்பொழுது பாஜக வந்து எதிரியாக பேசுகிறாங்க, எதிரியாக பாவிக்கக்கூடிய நிறைய கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அது குறித்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் விஜய் அவர்களை கடுமையாக மறைமுகமாக நிறைய விஷயங்களில் சாடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது குறித்துலாம் வந்து மறைமுகமாக பேசியிருக்காரு. ஸோ அது குறித்து நம்ம பேச போகிறோம். மூன்றாவதாக ஆணவ படுகொலை, நெல்லை மாவட்டத்தில் ஆணவ படுகொலை நடந்திருக்கு. ஸோ இது தொடர்பாக இன்னைக்கான டிஸ்கஷன் ஆனது இருக்க போது. நீங்க கேட்ட கேள்விக்கான பதிலுமே வந்து வீடியோவுடைய இறுதியில் இருக்கும். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. நேற்று வெளியிட்ட வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓபிஎஸ் முகாமில் இருந்து பாஜகவுக்கு எதிரான குரல்கள் வந்து எழத் தொடங்கியிருக்கு. என்ன சொல்லப்பட்டுச்சு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஎஸ் அவர்களே பாஜகவுடைய ஆள் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தந்தி தொலைக்காட்சி கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்காரு, என்டிஏ கூட்டணியை வந்து வளர வைக்கக்கூடாது. என்டிஏ கூட்டணியிலிருந்து உடனடியாக ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறணும். பாஜகவை வளர்க்கக்கூடிய எந்த கூட்டணியும் தமிழ்நாட்டுக்கு நன்மை பயக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் உடைய குரலாக பண்டூட்டி ராமச்சந்திரன் ஒலிக்கிறாரா? கண்டிப்பா அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும். ரெண்டாவது, இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அவர் கையில் இருக்கக்கூடிய கடைசி ஆயுதத்தை இப்போ அவர் கையில் எடுத்துட்டார். ஃபர்ஸ்ட் அவர் சாஃப்டாக டீல் பண்ணி பார்த்தாரு. அமித்ஷா அவர்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்து பார்த்தாரு. மோடி அவர்கள்கிட்ட ஓப்பனாகவே அவர் ரிக்வஸ்ட் வச்சுட்டார், இந்த மாதிரி நான் மோடி அவர்களை சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் வச்சாச்சு. பட் இருந்தாலும் சந்திக்க முடியல. ஸோ சாஃப்டாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாமே செஞ்சாச்சு, எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அடுத்தது ஓபிஎஸ் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம், நீங்கள் என்னை உள்ளே சேர்க்கலைன்னா உங்களுக்கு நான் டேமேஜ் ஏற்படுத்துவேன், உங்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் நான் செய்வேன், அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு அவர் வந்திருக்காரு. ஸோ இப்போ பாஜகவை எதிர்த்து சில விஷயங்கள் பண்ணுறாரு. அதே மாதிரி பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர் சொல்கிற விஷயமும் என்டிஏல எக்ஸாக்டா அவர் என்ன சொன்னார், என்டிஏல இருந்து ஓபிஎஸ் அவர்கள் வெளியேறணும். பாஜக வளர்க்கக்கூடிய எந்த கூட்டணியும் தமிழ்நாட்டுக்கு நன்மை கொடுக்காது, பாஜக வளர்க்க கூடாதுன்றாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கும் இப்போ வந்தாச்சு. பாஜக வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான ஒரு பார்ட்டி, தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை, அதிமுகவுக்கு நல்லது இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கும் அவங்க வந்திருக்காங்க.
இது கடைசியாக அவன் கையில் இருக்கக்கூடிய ஆயுதம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். இதை கையில் எடுத்ததுக்கு அப்புறமும் அவருக்கு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கலன்னா அவர் கையில் வேற எந்த ஆப்ஷன்ஸுமே கிடையாது. பிரம்மாஸ்திரம். ஆமா, இதுதான் அவர் கையில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ நீங்க என்ன உள்ள எடுக்கலன்னா உங்களுக்கு நான் வேற வகையில நிறைய பிரச்சனை கொடுப்பேன், உங்களுக்கு எதிரான விஷயங்கள்லாம் பண்ணுவேன். இன்னொன்னு பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு, ஓபிஎஸ் அவர்கள் விஜய் கூட போய் சேரணும் அப்படின்னு கருத்துக்கள் சொல்றாரு. ஸோ அதுக்கு நீங்க இதை பண்ணலன்னா நாங்கள் அது பண்ணுவோம் அப்படின்றாங்களோ? வேற என்ன ஆப்ஷன் இருக்கு? முடிஞ்சு அழுத்தம் போடணும்னு முடிவு பண்ணியாச்சு, முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரெஷர் போடுவோம். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, ஓபிஎஸ் அவர்கள் டிவிகே கூட போறதுலாம் வாய்ப்பு இல்லை, ஏன்னா இவர் வந்து மூத்த தலைவர், இவரை வந்து அகாமடேட் பண்ண முடியாது அவங்களால அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஆனா பண்ருட்டி ராமச்சந்திரன் வேற கருத்து சொல்றாரு. இப்பயும் நான் அப்படிதான் பாக்குறேன். இப்பயும் நான் எப்படி பாக்குறேன்னா, ஓபிஎஸ் அவர்களால் டெஃபினட்டா டிவிகேவோட போய் டிராவல் பண்ண முடியாது அப்படின்றதான் என்னோட கருத்து. பட் அவங்கள பொறுத்தளவுல இப்ப டேமேஜ் கிரியேட் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. எங்களை நீங்கள் அலையன்ஸ்குள்ளே சேர்த்துக்கலன்னா, அகாமடேட் பண்ணலன்னா நாங்கள் பிரச்சனை கொடுப்போம். ஸோ நிறைய வகைகளில் பிரச்சனை கொடுப்போம், அக்ரெசிவாக பண்ணுவோம். ஒன்று பாஜகவை அப்போஸ் பண்ணி பேசியாச்சு, அடுத்தது விஜய் கூட நாங்கள் போவோம். ஸோ விஜய் கூட போனால் யாருக்கு டேமேஜ் ஏற்படும்? டெஃபினட்டாக அது அதிமுக பாஜக கூட்டணிக்கு பெரிய டேமேஜ் அது ஏற்படுத்தும், திமுகவுக்கு அது ஒரு அட்வான்டேஜாகவும் மாறும். ஸோ கடைசியாக நம்ம ப்ரெஷர் போடணும்னு முடிவு பண்ணியாச்சு. இவ்வளோ நாள் நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ப்ரெஷர் போடுவோம், நீங்கள் எங்களை அகாமடேட் பண்ணலன்னா உங்கள் மேலே நாங்கள் அழுத்தம் போடுவோம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ அழுத்தம் போடுவோம்னு ஆகிப்போச்சு, நிறைய அழுத்தம் போடுவோம் அப்படின்ற மாதிரி இப்போ அக்ரெசிவாக அவங்க புஷ் பண்ணுறாங்க. பட் இப்போ தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் டெஸ்பரேட்டாக இருக்கார் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இதில் டிடிவி தினகரன் அவரோட பிஹேவியர் பார்த்தா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஓபிஎஸ் அவர்கள் இவ்வளோ அக்ரெசிவாக டெஸ்பரேட்டாக நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு, பட் டிடிவி அவர்கள் ரொம்ப குவைட்டாக இருக்கார். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம ஏற்கனவே பேசினது தான், ஓப்பனாக வெளியில் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி நிறையா பேசுகிறாருன்னா அவர் வீக்காக இருக்கார், அவர் கையில் லெவரேஜ் இல்லைன்னு அர்த்தம், அவருக்கு காரியம் நடக்கலன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ தான் வெளில வருவாங்க. இப்போ அமித்ஷா வந்து வெளியே வந்து கூட்டணி ஆட்சி 4 தடவை பேசுகிறாருன்னா, அவர்னால ஏதோ ஒரு விஷயத்தில் இபிஎஸ் அவர்களை வழிக்கு கொண்டு வர முடியல, அதனால தான் ஓப்பனாக பப்ளிக்காக வந்து அந்த விஷயங்கள் அவர் பேசுகிறார். அதே மாதிரி அன்புமணி ராமதாஸுக்கும் மோதல் நடக்கும்போது அன்புமணி குவைட்டாக இருக்கார், ராமதாஸ் அவர்கள் வெளில வந்து பேசிக்கிட்டே இருக்கார். அப்போ இங்கே ஸ்ட்ரென்த் யார் கையில் இருக்குது? அன்புமணி கையில் இருக்கு. ஸோ ராமதாஸ் அவர்கள் கையில் வேற எந்த ஆப்ஷனும் இல்லை அப்படின்ற ஒரு சூழலை தான் அவர் வெளியே வராரு. ஸோ இங்கேயும் பார்த்தோம்னா டிடிவி ரொம்ப குவைட்டாக இருக்காரு, ஓபிஎஸ் அவர்கள் அக்ரெசிவாக பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இதில் எனக்கு என்னமோ மேபி அவங்க டிடிவி அகாமடேட் ஏதோ ஒரு வகையில் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசினது போல வேண்டியது சவுத்தில் இருக்கக்கூடிய தேவர் வாக்குகள், அதை வாங்குறதுக்கு 2 கட்சிகளுமே தேவையில்லை, 2 ஆட்களுமே தேவையில்லை. டிடிவி ஓபிஎஸ்ன்ற 2 பர்சனாலிட்டிஸும் தேவையில்லை, யாராவது ஒருத்தங்க இருந்தாலே போதும். ஸோ ஏதோ ஒரு வகையில் மேபி டிடிவி அகாமடேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. அதனால தான் அவர் ரொம்ப குவைட்டாக இருக்காரா அப்படின்ற மாதிரியும் நம்ம இதை பார்க்கலாம். ஓகே, இன்னொன்றும் ஓபிஎஸ் அவர்கள்கிட்ட இருந்து அறிக்கையாக வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கல்வி நிதியை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்கணும் அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காரு. விடுவிக்காமல் இருக்கிறது கண்டனத்துக்குரியது அப்படின்னு வந்து கடுமையாக மத்திய அரசு சாடி இப்பொழுது காலையில் ஒரு அறிக்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நேற்று மீட் பண்ணியிருக்காங்க. இந்த சூழல்ல இவரும் வந்து இதை விட்டுறாரு. இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் திமுகவுடைய குரலா ஒலிக்க ஆரம்பிக்கிறாரா? டிவிக்கே ஆப்ஷனா இல்லைன்னா டிஎம்கே கூட போக வாய்ப்பு இருக்குமா ஓபிஎஸ்? அதான் இப்போ நீங்கள் சொன்னது போல ஓபிஎஸ் அவர்கள் கையில் எடுக்கக்கூடிய பொலிட்டிக்ஸ்ன்னு பார்த்தோம்னா இது டிஎம்கேவோட பொலிட்டிக்ஸ் தான். ஆன்டி பிஜேபி பொலிட்டிக்ஸை கையில் எடுக்கிறாரு, லாஸ்ட் ஆப்ஷனாக கையில் எடுக்கிறாரு. ஆனால் முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ அவர் பாஜக எதிர்ப்பை ஏன் கையில் எடுக்கிறார்? அதே மாதிரி பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் இந்த பாயிண்ட்ல அவர் ஒரு முக்கியமான டிவியில இந்த பேட்டிலாம் பேசுறாரு. அந்த பேட்டியில அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பாஜக நல்லது இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அவர் பேசுறாரு. ஸோ ஓபிஎஸ் அவர்கள் அங்கேருந்து வெளியேறணும்னு பேசுறாரு. ஓபிஎஸ் அவங்களை வந்து உள்ள கூப்பிடாம இருக்கிறது அவருக்கு வரப்பிரசாதம். ஏன்னா வந்து உள்ள போனா அவருக்கு தான் டேஞ்சர் அப்படின்ற. ஆமா. ஸோ இப்போ என்னன்னா, பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஏன் இப்போ அவங்க வராங்க அப்படின்றதான் கேள்வி. ஏன் இப்போ வந்திருக்காங்கன்னா, ஓபிஎஸ் அவர்களை அகாமடேட் பண்ணல. ஸோ இந்த பொலிட்டிஷியன்ஸ் எப்படி யோசிக்கிறாங்கன்றதை பாருங்க. பர்சனலாக உங்களை அகாமடேட் பண்ணல அப்படின்ற ஒரு சூழல் வரும்போது தான் உங்களுக்கு பாஜக மோசம் அப்படின்ற விஷயங்கள்லாம் புரியுது. இப்போ பாஜக உங்களை அகாமடேட் பண்ணி தான் இதெல்லாம் பேச மாட்டீங்கல்ல, கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக அமைதியாக இருந்திருப்பீங்களா? மீட் பண்ணியிருந்தாலே முடிஞ்சு போச்சு. ஆமாம். ஸோ இவங்க பொலிட்டிக்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க பாருங்க. மக்கள் நலன், மக்களுக்கு எது நல்லது கெட்டது அப்படின்ற இடத்துல இருந்து பொலிட்டிக்ஸை அணுகாமல் நமக்கு என்ன வேணும், நமக்கு எது நல்லது அப்படின்ற இடத்துல இருந்து அவங்க பொலிட்டிக்ஸை அப்ரோச் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி எல்லா பொலிட்டிஷியன்ஸும் இப்படி தான் பண்ணுவாங்க. பட் இங்கே ஓபிஎஸ் கேஸில் இது பச்சையாக தெரியுது.
ஒன்ஸ் டோர்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்ற போது பாஜக எதிர்ப்பு, பாஜக நல்லதில்லை, இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இப்போதான் புரிய வருது. ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்கு. எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, என்ன அகாமடேட் பண்ணலன்னா நான் சோஷியல் இஷ்யூலாம் பேசுவேன், என்ன அகாமடேட் பண்ணியாச்சுன்னா எந்த பிரச்சனையை பற்றி நான் பேசவே மாட்டேன் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு பாருங்க. அது நம்ம தமிழ்நாடு அரசியல் எந்த அளவுக்கு மோசமான ஒரு சூழல் இருக்கு அப்படின்ற விஷயத்தை அது காட்டுது. ரெண்டாவதாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு மீட்டிங்கில் செவிலியர்களுக்கான அந்த கவுன்சில் மீட்டிங் வந்து வள்ளூர் கோட்டத்தில் நடக்குது. அந்த மீட்டிங்கில் வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர்கள் கலந்துக்கிறாங்க. அப்பொழுது பேசும்பொழுது காமெடியாக சொன்ன விஷயம்தான். என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தாய் மாமா ராஜமூர்த்தி அப்படின்னு நினைக்கிறேன் அவர் பேர், அவர் வந்து இப்பொழுது இந்த கவுன்சிலோடைய ஹெட்டாக இருக்கார். அவர் நல்லா படித்து டாக்டர் ஆகிட்டாரு, நான் நல்லா படிக்காமல் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ இது விமர்சனத்தை வந்து இப்போ ஒரு ஏற்படுத்தியிருக்கு. பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் சும்மா ஏதோ கலாய்க்கிறதுக்காக சொல்லியிருக்காருங்க, அதை ஏங்க பெருசுப்படுத்துறீங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து இதே வந்து சீமானோ எடப்பாடி அவர்களும் சொல்லியிருந்தா கல்விக்கு எதிராக பேசிட்டாங்க பார்த்தீங்களா, கல்வி முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இப்படி தான் நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா நல்லா படித்தா நானும் அவர் மாதிரி ஆயிருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. பட் இதில் நிறையா பிரச்சனைகளும் இருக்குது அந்த ஸ்டேட்மெண்ட்டில். ஃபஸ்ட் நீங்கள் சொன்னது போல் அவர் கேஷுவலாக ஓப்பனாக பேசுகிறார். எப்போவுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் ஜோவியலாக ஓப்பனாக கேஷுவலாக பேசக்கூடிய விஷயம் உண்டு. மேபி கொஞ்சம் இன்னசென்ட்டாக கூட பேசினார் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அதை போய் ரொம்ப டீப்பாக போய் ஆராய்வதில் நியாயம் இருக்கான்னு தெரியல. பட் இருந்தாலும் சில முக்கியமான விஷயங்கள் மட்டும் நம்ம டச் பண்ணிடுவோம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, அவர் நல்லா படித்தார், டாக்டர் ஆனார், நான் நல்லா படிக்கல, டெப்யூட்டி சிஎம் ஆனேன் அப்படின்ற பாயிண்ட் சொல்கிறார் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நல்லா படிக்காததால் டெப்யூட்டி சிஎம் ஆகலை, அவரோட தாத்தா சிஎம்மாக இருந்தார். ஸோ அவங்க அப்பா சிஎம் ஆக்கப்பட்டார், அதுக்கப்புறம் இவரும் டெப்யூட்டி சிஎம் ஆக்கப்பட்டார். நான் கூட தான் நல்லா படிக்கல, நான் டெப்யூட்டி சிஎம் ஆக முடியுமா என்ன? நீங்கள் நல்லா படிச்சிங்களா? இல்லையே, வாய்ப்புகள் கம்மி தான். மீடியாவில் இருக்கும்போதே நம்ம கணிச்சிடலாம் நீங்களும் பெருசாக படிச்சிருக்க மாட்டீங்கன்னு. ஸோ அதனால் நம்ம எல்லாமே நல்லா படிக்கலையே, நான்லாம் டெப்யூட்டி சிஎம் ஆகலையே. ஸோ அவர் நல்லா படிக்காததால் அவர் டெப்யூட்டி சிஎம் ஆகலை, அவர் ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தனால அவர் டெப்யூட்டி சிஎம் ஆகிருக்காரு. ஸோ அவருக்கு பெரிய ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பேசியிருந்திருக்கலாம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அவர் பேசும்போது அவர் நல்லா படித்தார், டாக்டர் ஆகிட்டாரு, நான் நல்லா படிக்கல, டெப்யூட்டி சிஎம் ஆகிட்டேன்னு பேசுறது இருக்கு இல்லையா. அந்த டெப்யூட்டி சிஎம்ன்றத டாக்டரை விட கீழே வச்சு பேசுறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப தவறு அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா உங்கள் கையில் மிகப்பெரிய அதிகாரம் இருக்குது. டாக்டரால் என்ன பண்ண முடியும்? ஒரு நாளைக்கு நல்லா போனால் ஒரு 10 பேரோட உயிரை காப்பாற்ற முடியுமா டாக்டரால்? ஆனால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பவரை வச்சு நீங்கள் கோடிக்கணக்கான மக்களோட வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை, பெரிய ஒரு இம்பேக்டை ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களை எலெக்ட் பண்ணி மக்கள் அதிகாரத்தில் உட்கார வச்சுருக்காங்க, உங்கள் தொகுதியில் மக்கள் எலெக்ட் பண்ணி அதிகாரத்தில் உட்கார வச்சுருக்காங்க, உங்கள் கட்சியை வந்து ஓட் பண்ணி மக்கள் பவரில் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ லட்சக்கணக்கான பேர் உங்களை நம்பி பவரில் உட்கார வச்சுருக்காங்க. அதை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக அப்படி கேஷுவலாக தட்டி கழிக்க முடியாது. ஏதோ டெப்யூட்டி சிஎம்ன்றது டாக்டரை விட கம்மியான ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் பேச முடியாது. அது நீங்கள் அந்த மக்களையும் சிறுமைப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயல். யோசிச்சு பாருங்க, காலில் எந்திரிச்சு ஓட்டு போட்டு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த பண்ணணும்னா மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு வெளியே வந்து அவங்க உங்களை பவருக்கு வர வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் இவ்வளோ பெரிய விஷயத்த உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க. டெப்யூட்டி சிஎம் அப்படின்ற அந்த பெரிய பதவியை உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க, எம்எல்ஏ மினிஸ்டர் அப்படின்ற பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். இவ்வளோ பெரிய விஷயம் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்களே அப்படின்ற மாதிரி இருக்கணும். நான் நல்லா படிச்சிருந்தா டாக்டர் ஆகிருப்பேன், வேறு வழி இல்லை, இங்கே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை பேசக்கூடாது. ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் அது உங்கள் ஃபேமிலி ஸ்ட்ரென்த் வழியாக அது வந்திருந்தாலும் மக்களும் அது உங்களுக்கு ஓட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஆங்கிள்லையும் நீங்கள் பார்க்கணும். பட் எனிவே அவர், நான் ஏற்கனவே சொன்ன இன்னசென்ட்டாக பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம இப்படிலாம் யோசிக்கிற மாதிரி யோசிக்கல, அவர் இன்னசென்ட்டாக பேசினார். பட் இருந்தாலும் அதுக்குள்ளே இந்த ஆங்கிள்லாம் இருக்குது. இதை இன்னொரு மாதிரியும் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம கொண்டு போகலாம். என்னன்னா, இப்போ ஒரு பொருள் நம்ம கையில் இருக்குன்னா அந்த பொருளோட ஒர்த்து நமக்கு எப்போ புரியும்? பொருள் இல்லாமல் போகும்போது நமக்கு புரியும். ரெண்டாவது, இப்போ என்கிட்ட ஒரு 500 கிராம் தங்கம் இருக்குன்னா அதை நான் கஷ்டப்பட்டு உழைத்து அந்த தங்கத்தை நான் வாங்கினேன்னா அந்த தங்கத்தோட வேல்யூ என்னன்னு தெரியும். இதே இது என் அப்பா சும்மா எனக்கு டக்குன்னு அந்த 500 கிராம் தங்கத்தை என்கிட்ட கொடுத்தாருன்னா அதோட நிஜமான ஒர்த்து என்னன்னு எனக்கு தெரியாது. அதை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டேன் நான். டக்குன்னு எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது நேராக எங்கே போய் நிற்பேன்? சேட்டுகளில் போய் நிற்பேன் அதை தூக்கிட்டு. அதோட ஆக்சுவல் வேல்யூ என்னன்னு தெரியாது,
அப்புறம் அந்த தங்கம் இருக்கும்போது பரவாயில்ல, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேலை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்பா தான் நமக்கு ஒரு 500 கிராம் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு எகத்தாளமான ஒரு விஷயமும் இருக்கும். ஸோ ஒரு பொருளோட நிஜமான ஒர்த்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா அந்த பொருளுக்காக நம்ம சண்டை போட்டிருக்கணும், கஷ்டப்பட்டிருக்கணும், கஷ்டப்பட்டு அந்த பொருள் என் கைக்கு வந்திருக்கணும். அப்போதான் அதோட நிஜமான வேல்யூ என்ன அப்படின்றது நமக்கு புரியும். ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பதவி இருக்கு பாருங்க, அதோட ஆக்சுவல் ஒர்த் என்னன்றதும் அவருக்கு புரியல அப்படின்றத அது காட்டுது. டெப்யூட்டி சிஎம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு பவர் நம்ம கையில் இருக்கு அப்படின்ற விஷயம் அவருக்கு புரியல. சாதாரணமாக எம்எல்ஏ ஆகி ஒரு கவுன்சிலர் ஆகி எம்எல்ஏ ஆகி அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ஒரு மினிஸ்டர் ஆகிருந்தீங்கன்னா இதை இவ்வளோ சாதாரணமாக டீல் பண்ணியிருக்க மாட்டீங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கையில் இருக்கக்கூடிய பவர். ஸோ அந்த பவர் எவ்வளோ முக்கியமான விஷயம்ன்றதும் அவருக்கு புரியல அப்படின்றது அது காட்டுது. ஓகே, இது கூட சேர்த்து நான் இன்னொரு கேள்வியும் கேட்கணும்னு நினைக்கிறேன். இதை ஒட்டி நேற்று வந்து டிஸ்சார்ஜ் ஆகிறாரு ஸ்டாலின் அவர்கள். அப்போலோ விட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்பொழுது அவருடைய காரை வந்து யார் ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரீசன் அவர்கள் ஓட்டிட்டு போகக்கூடிய காட்சிகள்லாம் வெளியாகுது. பின்னாடி ஃபுல்லாக அவங்களுடைய பேத்திகள் எல்லாம் ஏறுறாங்க காரில். இப்படியான ஒரு காட்சியை வந்து நம்ம பார்க்குறோம். இது ஃபுல்லாக சோஷியல் மீடியா, ஃபுல்லாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஃபுல்லாக பரவுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துர்கா ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சருடைய மனைவி வந்து ஒரு புத்தகம் வெளியிடுறாங்க. அதில் அமைச்சர்கள், துணை முதலமைச்சர் எல்லாரும் வந்து பங்கேற்கிறாங்க. அங்கே ஒரு கான்வர்சேஷன்லாம் ஏற்படுது. இது மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விழாவில் பங்கேற்கிறாரு. அந்த கவுன்சிலோடைய ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தாய்மாமன் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. எல்லா இடங்கள்லையும் ஒரு குடும்பம் ரொம்ப கோல் வச்சுதா மக்கள் வந்து ஒரு குடும்பம் இங்கே ஃபுல்லாக ஆட்சி பண்ணுறத இல்லை அதிகாரம் பண்ணுறதை வந்து ஏற்றுக்கிட்டாங்களா? எப்படி இதை பார்க்குறது? மக்களுக்கு இது திகட்டாதா? பார்க்கும்பொழுது எல்லா இடங்கள்லையும் ஒரே குடும்பமே இருக்குது. என்னடா எங்கே பார்த்தாலும் இவங்களே தான் இருக்காங்க, கேட்டால் தாய்மாமன்றாங்க, மச்சான்றாங்க, மாமான்றாங்க, எல்லாம் ஒரே குடும்பத்துக்கு கீழே வருதா அப்படின்ற ஒரு டவுட். நீங்கள் ஒரு பிரச்சனையான ஏரியாவுக்கு தான் கொண்டு போகிறீங்க இந்த டிஸ்கஷனை. பட் எனிவே கொண்டு போய் விட்டுட்டீங்க. இப்போ என்னென்னா, நான் பார்த்த லெவலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபேமிலி தான் உங்களோட ஃபேமிலி. நான் ஹெல்த்தியான ஃபேமிலின்னு எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னா, ஒரு நல்ல ஒரு பாசம், நல்ல ஒரு பாண்டிங், அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது முன்ன ஒரு நல்ல பையன். அவர் கருணாநிதி அவர்களை பெருசாக சேலஞ்ச் பண்ணல. கருணாநிதி அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகனாக தான் அவர் இருந்திருக்காரு. இப்போ அன்புமணி அவர்கள் பண்ண மாதிரிலாம் பண்ணலாம்ல. இன்ஃபேக்ட் அன்புமணி அவர்களுக்கு ராமதாஸ் இன்னும் அதிகமாக பண்ணியிருக்காரு. கருணாநிதி அவர்கள் ஒரு கண்ட்ரோலில் தான் வச்சிருந்தார் ஸ்டாலினை. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு தளபதியாக தான் அவர் கடைசி வரைக்கும் கருணாநிதி அவர்களுக்கு இருந்தார். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போதும் நல்லா அன்பா வளர்க்கப்பட்ட ஒரு மகனாக தான் எனக்கு தோணும். ஸோ ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்ல ஒரு பாசமான ஒரு அப்பாவாக இருந்தது. இந்த விஷயங்கள்லாம் அவங்க பார்த்தாலே தெரியும் இல்லையா? அந்த அப்ரிங்கிங்லாம் பார்த்தா, அவங்களோட பிஹேவியர் பார்க்கும்போது, அவங்களுக்குள்ள இருக்க பாண்டை பார்க்கும்போது, அசம்பிளியில் அவங்க சின்ன சின்ன ஜோக்ஸ் அடிச்சு சிரிச்சுக்கிறது எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங், ஃபேமிலி பாண்ட் இருக்குது. ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபேமிலி அவங்க. அது நல்ல விஷயம். பட் இப்போ என்ன ஆகுதுன்னா, பொலிட்டிக்கலாக பார்க்கும்போது ஃபேமிலியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே பரவி இருக்கே அப்படின்றது அது டெஃபினட்டாக ஒரு ஆபத்தான ஒரு விஷயம்தான். ஓவராலாக இந்த கவர்மெண்ட் ரன் பண்ணக்கூடிய அந்த விஷயமே ஒரு ஃபேமிலி அஃபேர் மாதிரி இப்போ மாறிடுச்சு. ஆட்சியாளர்கள் எல்லாம் குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்காங்க. சப்ஜெக்ட்ஸ் நம்மள மாதிரி மக்கள் வந்து சாதாரண சாமானியர்களாக இருக்கும். நமக்கும் அங்கேயும் எந்த கண்ட்ரோலுமே கனெக்ஷனுமே இல்லாமல் நம்ம இருக்கும். ஸோ இந்த அரசு நிர்வாகம் பண்ணுறத ஒரு ஃபேமிலி அஃபேராக அதை மாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்கிறீங்க. அது கரெக்டான ஒரு பாயிண்ட். ரெண்டாவது நான் இன்னொன்று சொல்கிறேன், இது ஸ்டாலின் அவர்களோட வீக்னஸையும் காட்டுது. ஸ்டாலின் அவர்களோட பலவீனத்தை காட்டுது. என்னைக்குமே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அதிகாரம் ஃபுல்லாக என் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி இமேஜை மெயின்டைன் பண்ணணும். என்ன நடந்தாலும் என்கிட்ட தான் வரணும். பவரை ரெப்ரசன்ட் பண்ணுற ஆள் நான் தான், அதிகாரம் ஃபுல்லாக என் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் காட்டணும். அதனால தான் கருணாநிதி அவர்கள் பவரில் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களையே ரொம்ப கண்ட்ரோலில் தான் வச்சுருந்தார். பெருசாக ரொம்ப டாமினேட் பண்ண விடல. அதே மாதிரி அரசியலில் இல்லாத மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா? நீங்கள் சொன்ன துர்கா ஸ்டாலின் அவர்களாக இருக்கலாம், மற்ற மெம்பர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்கள பெருசாக டாமினண்ட்டாக வெளியே வர விடல. ஸோ அவங்களோட நியூஸ்லாம் பெருசாக வராது, அவங்கள பற்றின பேச்சு அப்போ பெருசாக இருக்காது. அதுக்கான காரணம் என்னென்னா, நான் ஒரு தலைவராக இருக்கும்போது நிறைய பேர் என்னை சுற்றி இந்த மாதிரி வெளில வந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த பவர் அவங்களும் ஷேர் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் நேச்சுரலாக பவர் கிடைக்க ஆரம்பிச்சிடும், லைம்லைட் கிடைக்க ஆரம்பிச்சிடும், நான் இவங்களோட கனெக்ட் ஆகிருக்கேன்னு வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ அதனால எப்போவுமே அதிகாரத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நிஜமான பவர்ஃபுல் லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல் பவர் என்கிட்ட தான் இருக்குது, இந்த ஸ்டேட்டோட பவரை ரெப்ரசென்ட் பண்ணுறது நான் மட்டும்தான், இங்கே ஐ ஆம் இன் சார்ஜ் அப்படின்ற அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணுவாங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நீங்கள் ஓப்பனாக இந்த மாதிரி வெளியே ஆப்ரேட் ஆக விட்டீங்கன்னா
அது உங்களோட பவரை வந்து கம்மி பண்ணும். ரெண்டாவது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸையும் அவங்க செலுத்த ஆரம்பிப்பாங்கல்ல நேச்சுரலா. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது உங்களோட பவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். உங்களோட பவரை தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க கீழே. ஸோ அதனால பெரிய லீடர்ஸ் வந்து ஃபேமிலி இருந்தாலும் ஃபேமிலியை கண்ட்ரோலில் வைப்பாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த விஷயத்தை வந்து ஸ்டாலின் அவர்கள் பண்ணல. இன்ஃபேக்ட் இப்போ இருக்கக்கூடிய சூழல் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச சில நேரங்களில் ஸ்டாலின் அவர்களை விட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான இமேஜ் கூட சில நேரங்களில் ப்ரொஜெக்ட் ஆகுது. அதுக்கான காரணம் என்னன்னா, கருணாநிதி அவர்களை போல அந்த மேனேஜ்மெண்ட் அவர் கரெக்டாக பண்ணல. கருணாநிதி அவர்கள் ரொம்ப கவனமாக இருந்தார். ஐ ஆம் பவர், எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற அந்த இமேஜை மெயின்டைன் பண்ணாரு. ஸ்டாலின் அவர்கள் ஒரு கண்ட்ரோலில் வச்சிருந்தாரு, உதயநிதி அவர்கள் ஒரு இடத்துல வச்சிருந்தாரு, எல்லாரையுமே ஃபுல் கண்ட்ரோலில் வச்சிருந்தார். இவர் அந்த மாதிரி பண்ணல. மேபி அவருக்கு அதீத பாசம் கூட இருக்கலாம். நம்ம அந்த அளவுக்கு டாமினேட்டிங்காக இருக்கக்கூடாதுன்ற மாதிரியான இமேஜ் அவருக்கு ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். பட் பவர்ல இருக்க ஒருத்தருக்கு அது கரெக்டா இருக்காது. ஒருவேளை நீங்க இப்போ கருணாநிதி வந்து பவர் வந்து என்கிட்ட தான் இருக்கு அப்படின்றத அவன் சொல்லிக்கிட்டே இருந்தார் அவரு அப்படின்ற சொல்லிக்கிட்டே இருக்கிறது இல்ல, அதாவது அதை நிரூபிக்கும் விதமாக செயல்பட்டாருன்னு சொல்றீங்க. அந்த இமேஜை நீங்க கிரியேட் பண்றீங்க. ஏன்னா சமகாலத்துல வாழ்ந்த இன்னொரு தலைவர் வந்து செல்வி ஜெயலலிதா அவர்கள், அவங்க கிட்ட என்ன அப்படின்னா பவர் சென்டர் கொஞ்சம் பரவி இருந்த மாதிரி இருந்துச்சு. சசிகலா அவங்களும் ஒரு பவர் சென்டரா இருந்தாங்க. இந்த பக்கம் டிடிவி அவர்கள் அப்பொழுது கட்சியில் இருக்கும்போது அவர் ஒரு பவர் சென்டராக இருந்தார். ஸோ இது போல் நடராஜன் அவர்கள் இருந்தார். இப்படி நிறைய பவர் சென்டர் அதுக்குள்ளே இருந்த மாதிரியான ஒரு காட்சி இருந்தது. அதனால இங்கே என்ன பண்ணார் கலைஞர் அவர்னா, பவர்லாம் நான் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து ஏற்படுத்த முயற்சிச்சாரு அப்படின்றது மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து அப்படியான லீடர்ஸ் இல்லை அப்படின்ற காரணத்தினால எல்லாரும் இங்கே பவர் சென்டராக மாறி அந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்களான்னு கேட்குறேன். இது நான் அதனால வந்ததுன்னு நான் பார்க்கல. லீடர்ஸ் வந்து பவர்ஃபுல் லீடர்ஸ் வந்து பை நேச்சர் அவங்க டாமினண்ட்டாக இருப்பாங்க. பை நேச்சர் இயற்கையாகவே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. சுற்றி இப்போ நான் ஒருத்தன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுறேன்றது ஒரு கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம மேலே, இவன் ஆள் கரெக்டாக தான் இருக்கான். நான் லீடர்ஸுக்கு இந்த குவாலிட்டி இருக்கும். சாதாரண ஆட்களுக்கு அது புரியாது. நம்மளை விட லைட்டாக அவன் பைபாஸ் பண்ணுறானா, நம்ம சொல்கிறத மீறி செயல்படுறானா, அதெல்லாம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பி வாசு அவர்களோட ஒரு இன்டர்வியூ நான் பார்த்தேன், பழைய இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் அந்த டைரக்டர் பி வாசு நான் சொல்கிறது, அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி பேசுகிறாரு. நான் வந்து டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள்ட்ட போய் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன் ஸ்டார்டிங்கில். லெஜெண்டரி டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள்ட்ட போய், ஸ்ரீதர் எனக்கு இனிஷியலாக ஒரு சின்ன வேலை தான் கொடுத்தாரு. எம்ஜிஆர் படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த லிப் மூவ்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, சிங்க் ஆகுது அப்படின்றத மட்டும் செக் பண்ண சொன்னார். அதை மட்டும் தான் நீ பார்க்கணும்னு எனக்கு அந்த வேலையை கொடுத்துட்டு போனார். நானும் அப்படியே உட்காந்து எம்ஜிஆர் அவர்களோட லிப்ஸோட மூவ்மெண்ட்டை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸ்ரீதர் என்ன சொன்னார்னா, அப்படி இன்கேஸ் சிங்க் ஆகலைன்னா நீங்கள் ஓப்பனாக சொல்லாதீங்க, எனக்கு லைட்டாக அப்படி சிக்னல் கூட நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல ஸ்ரீதர். ஸோ ஸ்ரீதரும் அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்காரு. அவருக்கு லிப் சிங்க் ஆகலை அப்படின்ற ஒரு ஃபீல் வந்திருக்கு. உடனே எம்ஜிஆர் அவர்களுக்கு தெரியாத மாதிரி இப்படி லைட்டாக சிங்க் ஆகலன்னு சிக்னல் கொடுத்துருக்காரு. உடனே ஸ்ரீதரும் இன்னொரு டேக் போயிடலாம் அப்படின்னு இருக்காரு. எம்ஜிஆர் உடனே எதுக்கு இன்னொரு டேக் போகணும்னு கேட்டிருக்காரு. இல்லை வேறு ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட் சரியாக கேப்சர் ஆகலை, இன்னொரு டேக் போயிடலாம் அப்படின்னு இருக்காரு. அப்புறம் இன்னொரு டேக் போயிருக்காங்க. அந்த ஷார்ட்டை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே கலைஞ்சு போயிருக்காங்களாம். எம்ஜிஆர் அப்படியே பி வாசுவை கூப்பிட்டாராம். நீ தானே சொன்ன அப்படின்னு இருக்காரு. எனக்கு தெரியும், நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நீ மட்டும் தான் என்னையே பார்த்துட்டு இருந்தேன், நீ தானே சொன்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமாம் நான் தான் சொன்னேன், நெக்ஸ்ட் டைம் இது என்கிட்ட சொல்லணும், அங்கே போய் சொல்லக்கூடாது அப்படின்னு இருக்காரு. ஸோ இங்கே நான் தான் ஐ எம் இன் சார்ஜ், நீ என்கிட்ட தான் வரணும். ஸோ சுற்றி இருக்க எல்லாரையுமே இந்த கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. டாமினண்ட்டான லீடர்ஸ் வந்து பவர் தர்ஸ்டியாக இருப்பாங்க. சுற்றி இருக்கவங்களை அப்படியே ஃபுல்லாக அங்கே எல்லாம் வாட்ச் பண்ணி எல்லாம் ஃபுல் கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. அதனால தான் டாமினண்ட்டான லீடர்ஸ் கூட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களோட பிஎஸ்ஸாக இருப்பாங்க, அவங்களோட ட்ராவல் பண்ணுற ஆட்களாக இருப்பாங்க, அவங்களோட அந்த ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டாக இருப்பாங்க, அவங்களாம் ரொம்ப கஷ்டம் ட்ராவல் பண்ணுறது. டாமினேட்டிங்கான லீடர்ஸ் வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணுவாங்க சுற்றி இருக்கவங்ககிட்ட இருந்து. ஸோ அதனால் அந்த மாதிரியான கேரக்டர் கருணாநிதி அவர்கள். ஏன்னா அவர் கீழேருந்து மேலே வந்தனால 24 hours விஜிலண்டாக தான் இருப்பார். கை கீழே போயிடும். ஆமா, திருப்பி எதுவும் கையை விட்டு அதிகாரம் போயிடக்கூடாது. அது ஆக்சுவலா புத்திசாலித்தனமும் கூட. இப்ப அதிகாரத்தை பத்தி நல்லா புரிதல் இருக்கிறவனுக்கு அதிகாரம்ன்றது எப்படி ஈஸியா ஒரு செகண்ட்ல கையை விட்டு நழுவி போயிடும்னு தெரியும். சசிகலா அவர்களுக்கு அப்படிதான், ஒரு செகண்ட் டக்குனு கையில இருந்து அதிகாரம் நழுவி போயிருச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக் தான், சில 2-3 சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நழுவி போயிடும். ஸோ அதனால பவர்ல இருக்கவன் வந்து எப்பவுமே ரொம்ப விஜிலண்டா இருப்பான், சுத்தி எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதிகாரம் கிடைச்சிருச்சு, உயிரை கொடுத்து அதை ஹோல்ட் பண்ணி வைக்கணும். அதிகாரத்தை பத்தின சரியான புரிதல் இல்லாதவங்க ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. அவங்களுக்கு அதிகாரம் எவ்வளவு சிக்கலான விஷயம், விட்டு அந்த எல்லூசிவ்ன்ற ஒரு நல்ல அழகான வார்த்தை ஆங்கிலத்தில் உண்டு. அப்படியே விட்டு அப்படியே உங்க கையை விட்டு அதை டக்குன்னு கையை விட்டு நழுவி போயிடும். அது அதை பிடிக்கிறது கஷ்டம், ஆனால் பிடிச்சா டக்குன்னு கையை விட்டு நழுவி போயிடும். அதனால கருணாநிதி மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது, சஸ்பிஷனோட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு லீடர்ஸ். இன்செக்யூர்டாகவே நிறைய நேரங்கள் இருப்பாங்க. எப்போவுமே ஒரு இன்செக்யூரிட்டியோட, நாளைக்கு இந்த அதிகாரம் கையை விட்டு போயிருமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கணும். அது லீடர்ஸ்க்கு ரொம்ப அவசியம். அப்போ தான் அவங்க ஆக்டிவாக எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். ஓகே,
அடுத்ததாக நெல்லை மாவட்டத்தில் ஆணவ படுகொலையானது நடந்திருக்கு. தொடர்ச்சியாக ஆணவ படுகொலைக்கு எதிரான சட்டங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் திமுக அரசு, திராவிட மாடல் அரசு விடுதிக்கெல்லாம் பெயர் மாத்துறாங்க, சமூக நீதி விடுதி. ஆனால் வந்து ப்ராப்பராக என்ன பண்ணணுமோ, என்ன சட்டத்தை வந்து கொண்டு வந்தால் இதெல்லாம் தடுக்கப்படுமோ, ஆனால் அந்த சட்டத்தை மட்டும் கொண்டு வராமல் கிட்ட 4 வருஷத்தை வந்து கழிச்சிட்டாங்க. இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. ஸோ இந்த ஆணவ படுகொலை தொடர்ச்சியாக நெல்லை மாவட்டத்தில் மட்டுமே அதிகமான சாதிய மோதல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்ற பார்வையும் இருக்குது. கருத்து என்ன? அதான் இப்போ திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் அதிகாரத்துக்கு வந்து 60 ஆண்டுகளுக்கு மேலே ஆயாச்சு, ஏறக்குறைய 60 ஆண்டுகள் ஆயாச்சு. சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, நாங்கள் சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரானவர்கள், சமத்துவத்துக்கானவர்கள், நாங்கள் சமத்துவத்தை கொண்டு வரதுக்கான வேலைகள் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் நிறைய நேரங்களில் ரொம்ப ஓப்பனாக சாதியை ஒழிச்சது நாங்கள் தான்ற மாதிரிலாம் பேசுவாங்க சில நேரங்களில். இவ்வளோ விஷயங்கள் பேசினதுக்கு அப்புறமும், ஏறக்குறைய 60 ஆண்டுகள் பவரில் இருந்ததுக்கு அப்புறமும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ சாதியை ஒழிக்கணும், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட இடங்களில் பேசிகிட்டு இருக்கீங்க. விசிகே மாதிரியான கட்சிகள் இருக்காங்க சாதிய ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு. இவ்வளோ விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறமும் இது நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆஃப் லேட் இது அதிகரிச்சுட்டு இருக்கு. ஸோ நீங்கள் சாதிய ஒழிக்கிறதுக்கான, சமத்துவத்துக்கான கட்சி நாங்கன்ற மாதிரிலாம் இங்கே திராவிட அமைப்புகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஓகே, ஸ்லோவாக சொசைட்டியை நீங்கள் மாற்றணும், அதான் உங்கள் வேலை. ஆனால் இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு, ரிவர்ஸான விஷயம் நடக்குது. ஆஃப் லேட் இந்த லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சாதிய வன்கொடுமைகள் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அந்த மக்கள் மத்தியில் அந்த சாதிய பார்வை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நாங்கள் பெரிய ஆட்கள், இவங்க தாழ்ந்தவங்க, அந்த மாதிரியான ஒரு எண்ணம்லாம் உள்ள அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அந்த கேஸ்ட் ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுக்கான காரணம் அப்போ யாரு? ஸோ சாதியை ஒழிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்தவங்க ஏதோ ஒரு வகையில் இந்த சாதிய கட்டமைப்பை வலுப்படுத்திட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இது பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். அது அங்கே திமுக மட்டும்தான் பொறுப்பு இருக்கா? எல்லா கட்சிகளுக்கும் இந்த பொறுப்பு இருக்குல்ல? கண்டிப்பாக எல்லா கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குது. கண்டிப்பாக எல்லா கட்சிகளுக்கும் பொறுப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நான் ஸ்பெசிஃபிக்காக திராவிட கட்சிகளை ஏன் நான் டார்கெட் பண்ணுறேன்னா, அவங்க பவருக்கு வந்தது அந்த சொல்லி தானே. நாங்கள் ஈக்குவாலிட்டி கொண்டு வரோம், இங்கே சாதிய ஒடுக்குமுறை இருக்குது, பார்ப்பனிய எதிர்ப்பு. பார்ப்பன எதிர்ப்புன்றது வெறும் பிராமண எதிர்ப்பு மட்டும் கிடையாது நம்புறேன். அது ஒட்டுமொத்தமாக ஒரு ஈக்குவாலிட்டியை கொண்டு வருவதற்கான ஒரு விஷயம் தான்ல. இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் செய்கிறீங்க. இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்றைக்கி என்ன அர்த்தம்? அது கம்மியாகணும். சரி, ஸ்லோவாக கம்மியானாலும் பரவாயில்ல. இன்றைக்கி இன்க்ரீஸில் ஆகிட்டு இருக்கு. அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்றைக்கி என்ன காங்கிரஸ் ஆட்சியாக நடக்குது இன்னைக்கு? அப்போ யார் இதுக்கு பொறுப்பு இருக்கணும்? இன்னைக்கு திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தது. ஸோ இதுக்கு யார் பொறுப்பு இருக்கணும் இப்போ? ஸோ இதுக்கான காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு வகையில் இவங்க எதுவுமே செய்யலை அப்படின்றது ஒன்று. ரெண்டாவது, இங்கே இருக்கக்கூடிய சாதிய முரண்களை கூர்மைப்படுத்திட்டு இருக்காங்க. இவங்க கூர்மைப்படுத்துறது எதுக்காக பண்றாங்க? இவங்களோட அரசியல் தேவைகளுக்காகவும், இவங்களோட அரசியல் லாபங்களுக்காகவும் இங்க இருக்கக்கூடிய சாதிய முரண்களை கூர்மைப்படுத்திட்டு இருக்காங்க. கூர்மைப்படுத்தும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ நான் என்ன சொல்றேன், இவங்க சொல்யூஷன் கிடையாது, இவங்க பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். பிரச்சனைக்கான காரணமே இவங்களா தான் இருக்காங்க, இங்க இருக்கக்கூடிய அரசியல் சக்திகளாக தான் இருக்காங்க. இதுதான் பெரிய ஒரு சிக்கல். இவங்க பாஜக வந்து பாசிச கட்சி அப்படின்ற ஒரு பார்வையில் பார்க்குறாங்க. ஆனால் பாஜக வந்து 2014 ஆட்சி பொறுப்பேற்ற பிறகாக இது 3வது டென்யூர் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த காலகட்டங்களில் வந்து இந்தியா முழுக்க மத கலவரங்கள் அப்படின்றது வந்து கணிசமாக குறைஞ்சிருக்கு அப்படின்றது டேட்டா சொல்லக்கூடிய விஷயமாக, கணிசமாக குறைச்சிருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஏன் குறைஞ்சிருக்கு, என்ன காரணம் அப்படின்றது வேற. ஒருவேளை அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால நம்ம இதை இப்போதைக்கு பண்ண வேண்டாம், தள்ளி போடலாம், மேபி அது எதிர்கட்சிகள் சொல்றாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கிறதுனால இப்போதைக்கு அவங்க பண்ண வேண்டாம்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கும். இப்படி இருக்கு. ஆனா ஓவராலா பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க மத கலவரங்கள் அப்படின்றது வந்து குறைஞ்சிருக்குன்னு தான் டேட்டா சொல்லுது. இப்போ தமிழ்நாட்டை எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகாக சாதிய மோதல்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. குறிப்பாக வேங்கவயல்ல வந்து குடிநீர், மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீர்ல வந்து கழிவுநீரை கலக்குறாங்க. கலந்த உடனே என்ன குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யறாங்க அப்படின்னா, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் குற்றவாளிகள்னு சொல்லிட்டு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யறாங்க. ஸோ இப்படியான இஷ்யூஸ் நடந்திருக்கு. திராவிட கழகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக அரசு அந்த காவல்துறை தாக்கல் செய்து குற்றப்பத்திரிகை சரியானது, பாதிக்கப்பட்ட மக்கள் தான் மலத்தை கலந்திருப்பாங்க அப்படின்றத திராவிட கழகமும் வந்து ஆதரிக்கிறாங்க. ஸோ ஒரு கட்சி இவங்க பாசிச கட்சின்னு சொல்றாங்க, அந்த கட்சியினுடைய ஆட்சியில வந்து கலவரங்கள் குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா வருது. அதை ஒரு பக்கம் வச்சுப்போம். ஆனா இவங்க வந்து நாங்க அதெல்லாம் மாற்றாக ஒரு புதுமையான சமூகத்தை படைக்க போறோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தோட வெளியே வந்து மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கி ஆட்சி பிடிக்கிறாங்க.
ஆனா இவங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து தொடர்ச்சியான சாதிய மோதல்கள், குறிப்பாக யாரு பாதிக்கப்பட்டானோ அவனையே குற்றம் சாட்டுற கொடூரங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எப்படி நம்ம பாக்குறது? அதான் அதுக்குள்ள வருவோம். எனக்கு என்னமோ பாஜக பீரியட்ல அஃப்கோர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி மேபி மத கலவரங்கள் கம்மியா இருக்கலாம், பட் ரிலிஜியஸ் போலரைசேஷன் கண்டிப்பா அதிகமாயிருக்கு. சொசைட்டி வந்து டெஃபினட்டா பெரிய அளவில் பிளவுபட்டிருக்கு. அதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ நடந்த லோக்சபா எலெக்ஷன்ல ஒரே ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டுக்கு தான் பாஜக வாய்ப்பு கொடுத்தாங்க. கேரளாவில் நினைக்கிறேன், கேரளாவில் இந்த ஒரு தொகுதியில் ஒரே ஒரு இஸ்லாமியருக்கு மட்டும்தான் பாஜக வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இதுலேயே நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம் சொசைட்டி எந்த அளவுக்கு போலரைஸ்டாக இருக்கு. ஸோ அவங்கள பொறுத்தளவில் கிளியராக இருக்காங்க, எனக்கு முஸ்லீம் ஓட்ஸே தேவை கிடையாது. அப்புறம் ஹிந்து ஓட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக அவங்க கன்சாலிடேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு பிளவுவாத அரசியல் தானே. ஏன்னா இப்போ ஒரு நேஷ்னல் பார்ட்டின்றது எல்லா மக்களுக்குமான கட்சியால இருக்கணும், எல்லா மக்களையும் அகாமடேட் பண்ணும். ஸோ அந்த விஷயத்தை அவங்க பண்ணல. மேபி கலவரம்ன்றது நீங்கள் சொன்னது மாதிரி பவருக்கு வரதுக்கு முன்னாடி தானே தேவைப்படும், வந்ததுக்கப்புறம் அது உங்களோட லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியராக எல்லாம் பார்க்கப்படும். அப்படி கூட நம்ம பார்க்கலாம். இன்ஃபேக்ட் அவங்க காஷ்மீரில் கண்டஸ்டே பண்ணல 24ல். அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நேஷ்னல் பார்ட்டி, இந்தியா ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக இருக்கிற பார்ட்டி காஷ்மீரில் அவங்க கண்டஸ்டே பண்ணல. நீங்கள் சொன்ன விஷயம் என்ன, ஆர்டிகல் 370 ஆர்டிகல் 370 நீங்கள் எடுத்துட்டீங்க, ரிமூவ் பண்ணுறீங்க. உங்களோட கிளைம் என்னன்னா அதுக்கப்புறம் growth வந்து இருக்கு, ஸ்டேட்ல growth பெரிய லெவல்ல இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வருது, டூரிசம் டெவலப் ஆகுது, மக்கள் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்றத உங்க கிளைம். அப்போ நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணணும்ல, எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லணும்ல, நாங்கள் இந்த மாதிரி ஆர்டிகல் 370 நாங்கள் நீக்கியிருக்கோம், அதுக்கப்புறம் அது பெரிய ஒரு growth-ஐ கொடுத்துருக்கு, ஸோ இது எங்களோட வெற்றி, எங்களுக்கு ஓட் போடுங்கன்னு சொல்லணும்ல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எலெக்ஷன்லேயே கண்டெஸ்ட் பண்ணல. ஸோ அந்த மக்கள் அப்படியே நீங்கள் உங்கள் ஓட்டு எனக்கு தேவையில்லை, உங்கள் ஸ்டேட் எனக்கு தேவையில்லைன்னு தூக்கி போடுற மாதிரி தான் எனக்கு தோணுது அது பார்க்கும்போது. ஸோ இனி அந்த மணிப்பூர் கலவரம்லாம் இருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. ஆனால் மத ரீதியான கலவரங்கள் வந்து குறைஞ்சிருக்கிறதாக தான் அவங்க சொல்றாங்க. மத ரீதியான கலவரங்கள் டேட்டா படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 14க்கு அப்புறம் குறைஞ்சிருக்கு அப்படின்றதான் அவங்க சொல்ற டேட்டாவா இருக்கு. ஓகே, பட் எனிவே நான் என்னோட பாயிண்ட் என்னன்னா, குறைந்தாலும் கூடுனாலும் போலரைசேஷன் அதிகமாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன். 2014 இருந்ததை விட இப்போ ரிலிஜியஸ் போலரைசேஷன் இன்னும் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ ஒரு 20% பீப்புள் இருப்பாங்கல்ல முஸ்லீம்ஸ், கண்டிப்பாக இந்தியாவில் 20-15% இருப்பாங்க. டெஃபினட்டாக அவங்களை அகாமடேட் பண்ணணும் அப்படின்றது என்னோட பாயிண்ட். இது பாஜக பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கூட நீங்கள் ஓவரா ஒரு குரூப்பை போலரைஸ் பண்ணி அகாமடேட்டே பண்ணாமல் ரொம்ப அவங்களை நெருக்குனீங்கன்னா அது வேற மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கொடுக்கும். ஒரு நாட்டுக்குமே நல்லது கிடையாது. ஸ்ரீலங்காவில் அதை தான் நம்ம பார்த்தோம். ஏதோ ஒரு மைனாரிட்டி ஓரளவுக்கு நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணலாம், ரொம்ப போட்டு நெருக்கும் போது அந்த சொசைட்டியை கம்ப்ளீட்டாக அது டிவைட் பண்ணிடும். இன்னைக்கு வரைக்கும் ஸ்ரீலங்கானால மீண்டு வர முடியலையே. அவங்கள வந்து வெளியிலேருந்து யாருமே தாக்கல, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள்நாட்டு முரண்கள் தான் எல்லாமே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு மைனாரிட்டியை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் என்னோட பார்வை. பட் எனிவே, நீங்கள் சொன்ன அந்த செகண்ட் பாயிண்ட்டை பொறுத்தளவில் இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ என்னன்னா, சரி நம்ம எல்லாமே கேஸ்ட் சொசைட்டி தான், சாதிய அடிப்படையில் உருவாக்கப்பட்ட சமூகம் தான் நம்ம. ஸோ கண்டிப்பாக சாதிய முரண்கள்லாம் இருக்கும். அதுவும் குறிப்பாக ஆதிக்க சாதிகள் ஒடுக்கப்பட்டவர்களை ஏதோ ஒரு வகையில் ஒடுக்கிறதையும் நம்ம நிறைய நேரங்களில் பார்க்குறோம். பட் இதுக்கு அரசுன்ற இன்ஸ்டிடியூஷன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றது ரொம்ப அவசியம். ஸோ நீங்கள் வேங்கை வயல் எக்ஸாம்பிளை நீங்கள் சொன்னீங்க. அப்புறம் ஒரு கோயிலுக்குள்ளே ஒடுக்கப்பட்டவர்கள் போக முடியலன்னா கோயிலுக்கு கூட்டு போடுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்குது? இந்த மாதிரியான சாதிய வன்முறைகள் கொடுமைகள்லாம் நடக்கும்போது உங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்றதான் முக்கியம். கவர்மெண்டோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு எதிராக அவங்க செயல்படுறாங்க. இங்கே தான் சிக்கல் வருது. நான் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையுமே வரக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா நம்மளோட சொசைட்டியே ஒரு கேஸ்ட் சொசைட்டி தான். அப்போ பிரச்சனைகள் வரும். ஆனால் அந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு பெரிய சமத்துவவாதிகள், நீங்கள் மார்க்சிஸ்டுகள், நீங்கள் பெரியாரிஸ்டுகள், நீங்கள் லெனினிஸ்டுகள், நீங்கள் இந்த இஷ்யூ எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க? கோயிலுக்கு பூட்டு போடுறீங்க, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு தான் அவங்களுக்கு திறக்க முடியுது. அது அதே மாதிரி வேங்கை வயல் இஷ்யூவில் நீங்கள் சொன்ன மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்களே அவங்க டார்கெட் பண்றாங்க. அப்ப நீங்க யார் பக்கம் இருக்கீங்க? அதான் இங்க சிக்கல். ஸோ உங்க வேலை சொசைட்டியை எம்பவர் பண்றது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வாய்ஸா நீங்க இருக்கணும், அவங்கள மீட்டு கொண்டு வந்து ஒரு இடத்துக்கு அவங்களை கொண்டு போகணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒடுக்கக்கூடிய வேலையில நீங்க ஈடுபடுறீங்க. ஸோ இதை நீங்க பண்றதுனால தான் இன்னைக்கு வயலன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. நீங்க நியாயமான ஒரு அரசா நியாயத்தின் பக்கம் நீங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஓவராலா வயலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது உங்களோட கம்ப்ளீட் ஃபெயிலியர் தான். நீங்க கேட்ட கேள்விக்கு அதனால நீங்களே பதில் சொல்லிட்டீங்க. எல்லாத்தையுமே நம்ம இவங்க மேல பிளேம் பண்ணிட முடியுமா அப்படின்றது. அஃப்கோர்ஸ் இப்போ அவங்க தானே எம்பவர் பண்றாங்க. இப்போ வேங்கை வயல் இஷ்யூல நீங்க சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்டவரே டார்கெட் பண்ணா யாருக்கு தைரியம் கொடுக்கும்?
இன்னொரு குரூப் தப்பு பண்ணவனுக்கு தான் அது தைரியம் கொடுக்கும், அப்ரஸருக்கு தான் அது தைரியம் கொடுக்கும்ல, ஒடுக்கக்கூடியவனுக்கு அது தைரியம் கொடுக்கும். ஸோ அந்த வேலையை தான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அந்த வேலையை நீங்கள் பண்ணும்போது தைரியமாக இன்னும் கொஞ்சம் கூட தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி வெளில போட்டுக்கிட்டு இந்த விஷயத்த பண்ணுறீங்க. ஆனால் திமுகவோட ஸ்ட்ரென்த் என்னன்னா, இந்த விஷயங்களெல்லாம் ஒரு சைடில் செய்தாலும் இன்னொரு சைடில் அந்த இமேஜையும் அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் அம்பேத்கரிஸ்டுகள், நாங்கள் பெரியாரிஸ்டுகள், நாங்கள் மார்க்சிஸ்டுகள், நாங்கள் சமத்துவத்தை தான் நாங்கள் விரும்புவோம். மிகப்பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் இருப்பாங்க கட்சியில், பெருமுதலாளிகள் இருப்பாங்க, இன்னொரு சைடில் இந்த மாதிரியான சாதிய கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் பேரலாக பண்ணிக்கிட்டு நாங்கள் அம்பேத்கரிஸ்டுகள், நாங்கள் பெரியாரிஸ்டுகள், நாங்கள் மார்க்சிஸ்டுகள்னும் அவங்களால அந்த இமேஜை மெயின்டைன் பண்ண முடியுது. இதில் அவலமான விஷயம் என்னன்னா, பெரிய பெரிய தலித் ஆக்டிவிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, இந்த கவர்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி 21க்கு முன்னாடி அவங்கெல்லாம் பயங்கர ஆக்டிவாக இருந்தாங்க. இப்போ அவங்களும் பார்த்தோம்னா இதெல்லாம் டச் பண்ணுறது கிடையாது. திமுகவை சங்கடப்படுத்தக்கூடிய விஷயங்களை அவங்களும் டச் பண்ணுறதில்ல, ரொம்ப குவாய்ட்டாக அவங்களும் விட்டுட்டாங்க. ஸோ அந்த நரேட்டிவ் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுது, இன்னும் அந்த இமேஜை மெயின்டைன் பண்ண முடியுது. அது ஆச்சரியம் தான். ஓகே, இன்னொரு பக்கம் இதெல்லாம் தாண்டி என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதியெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் படிச்சுட்டான், பொருளாதாரத்தில் மேலே வந்துட்டான் அப்படின்னும் பொழுது சாதியானது அங்கே உடஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு டாக்டர் இருக்கார் அப்படின்னா, அவர் எந்த சாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் டாக்டர் ஆகிட்டார் அப்படின்னும் பொழுது அவர் பட்டியல் சாதியாக இருந்தாலுமே மற்ற சமூகங்கள் அவருக்கு பொண்ணு தரும், பொண்ணு எடுக்கும். ஸோ இந்த மாதிரியான உறவுகள் மேற்கொள்வோம். இது பொருளாதாரத்தில் மேலே போகும்பொழுது அங்கே பொருளாதாரம் தான் ஒரு கேஸ்டா மாறிடும் அப்படின்ற மாதிரியான பார்வை இருக்கு. இப்போ இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல இஷ்யூல இந்த கவின் அப்படின்றவர் ஒரு ஐடி ஊழியர், கிட்டத்தட்ட மாசத்துக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். இப்போ ஆனுவல் இன்கம் அப்படின்றது 12 லட்ச ரூபா அவருடைய ஆனுவல் இன்கம் அப்படின்றது. அவங்க பொண்ணு அந்த காதலிச்சதாக சொல்லப்படக்கூடிய பொண்ணுன்னா சித்தா டாக்டரா இருக்காங்க. ஸோ 2 பேருமே நல்ல ஒரு இடத்துல படிச்சுட்டு நல்ல ஒரு வேலையில இருக்கிறாங்க. என்னதான் அங்க மேல பொருளாதார ரீதியாக மேலே போயிட்டாலும், கல்வி ரீதியாக மேலே போயிட்டாலும், சாதின்றது இங்கேயும் நிற்குது. ஸோ படிச்சுட்டா பொருளாதாரத்தில் மேம்பட்டுட்டா சாதி ஒழிஞ்சிரும் அப்படின்றது சொல்றாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? என்னோட நம்பிக்கை என்னன்னா, பொருளாதார ரீதியாக மேம்பட்டாச்சுன்னா சாதி ஓரளவுக்கு உடைய ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட். அது உடனே நடக்கலனாலும் ஸ்லோவாக அது நடக்கும் அப்படின்றது என்னோட பாயிண்ட். இப்போ சாதி அப்படின்றது என்ன? அது ஒரு ஐடியா, அது ஒரு கான்செப்ட், அது ஒரு ஐடியா, அது நம்ம மைண்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. சாதி அப்படின்ற கான்செப்டை நம்ம எங்கேருந்து புரிஞ்சுக்கிறோம்? சொசைட்டியில் நம்ம பார்க்குறோம். சாதின்றது என்ன? அது அடுக்குமுறை இல்லையா, ஒர்க் பேஸ் தானே, அது தொழில் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு ஹைரார்கி. ஸோ இப்போ பிறப்பின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்டிருக்கு. பட் பேசிக்கலி ஒரு தொழில் இருக்கு, பேசிக்கலி ஒரு ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா தொழில் அடிப்படையில் அவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ மேலே இருக்கவன் ஒரு தொழில் பண்ணுறான், அந்த தொழில் பண்ணுறவன் அதிகமாக சம்பாதிக்கிறான். கீழே இருக்கவன் ஒரு தொழில் பண்ணுறான், அந்த தொழில் பண்ணுறவன் ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறான். ஸோ அதனால அதுக்குள்ளே டெஃபினட்டாக கிளாஸும் இருக்குது, வர்க்கமும் இருக்குது இல்லையா, அதுக்குள்ளே எக்கனாமிக்ஸும் டெஃபினட்டாக அதுக்குள்ளே இருக்குது. வெறுமனே அது வெறும் ஸ்டேட்டஸ் சம்மந்தப்பட்ட விஷயமும் இல்லை, அந்த ஸ்டேட்டஸை தீர்மானிக்கிறது பொருளாதாரமும் கூட தான். இப்போ இந்த கீழே இருக்கவனோட எக்கனாமி இருக்குல்ல, அவனோட அந்த பொருளாதார பலம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம், மேலே இருக்க அளவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுப்போம். அப்போ டெஃபினட்டாக அந்த அந்த அவனை இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததை விட ஃபியூச்சரில் பெட்டராக பார்ப்பீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எடுத்தோன்னே ஏற்றுக்க மாட்டான். இப்போ டக்குன்னு நான் 2 லட்ச ரூபா சம்பாதிச்சாலுமே என்ன எடுத்தோன்னே ஏற்றுக்க மாட்டான். ஆனால் அது போக போக மாறும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஆனால் இன்னைக்கும் எப்படி இருக்குன்னா, அந்த கேஸ்ட் ஹைரார்கி எடுத்து பார்த்தீங்கன்னா மேல் சாதியினர் பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. நீங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களோட சிஇஓஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேல் சாதியினராக இருப்பாங்க. கீழே இருக்கவங்க இன்றைக்கும் பொருளாதார ரீதியாக வீக்காக இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள் கீழே இருக்கக்கூடிய செக்ஷனில் 1-2 பேர் தப்பிச்சு வந்திருப்பாங்க பொருளாதார ரீதியாக. ஆனால் அந்த ஓவரால் அந்த செக்ஷன் இருக்கு பாருங்க, அவங்க இன்னும் டெவலப் ஆகி வரல. ஸோ அவங்க ஓவராலாக டெவலப் ஆகி வந்தாங்கன்னா டெஃபினட்டாக அந்த சேஞ்ச் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான வேலையை அரசு பண்ணணும். அரசு கையில் தான் அதுக்கான ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்கு. இண்டிவிஜுவல்ஸாக இப்படி வரும்போது அந்த இண்டிவிஜுவல்ஸை அந்த மாதிரி அவங்க அட்டாக் பண்ணுறாங்க. பட் என்னோட ஸ்ட்ராங்கான நம்பிக்கை என்னன்னா, எப்பவுமே பொருளாதாரத்துக்கு பெரிய ஒரு ரோல் உண்டு. நீங்கள் ஒரு பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தியாச்சுன்னா அது பெரிய ஒரு கலாச்சார மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த சாதிய கட்டமைப்புலையும் அது நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும். பெரிய லெவலில் அவங்களோட வாழ்வாதாரத்தை மாற்றலாம். ஆனால் அது மேபி குயிக்காக நடக்காதான் இருக்கும். இப்போ சில நேரங்களில் சில சாதிகளுக்கெல்லாம் அவங்கள ரொம்ப மோசமான இடத்துல ஒடுக்கி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கே திடீர்னு ஒரு பொருளாதார பலம் கிடைத்தாலுமே அவங்கள இழிவாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு 2-3 ஜென்ரேஷன்ஸ் தாண்டி போயாச்சுன்னா அதுல மீண்டு வர முடியும். பட் பொருளாதாரம் ரொம்ப அவசியம் அப்படின்றதான் என்னோட
பாயிண்ட். ஆனால் இப்போ இன்னொன்று என்னன்னா, இவங்க சொல்றது நாங்கள் பயங்கரமாக சாதிச்சிட்டோம், பயங்கரமாக நாங்கள் எஜுகேஷன் கொடுக்குறோம், இந்த எஜுகேஷன் யூஸ் பண்ணி எல்லாரும் பாருங்க மீண்டு வராங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. பட் அவங்க அந்த சொல்ற அளவுக்கு பெருசாக செய்யலன்னு நான் பார்க்குறேன். இவங்க கொடுக்கக்கூடிய எஜுகேஷனும் குவாலிட்டியான எஜுகேஷனில் அந்த எஜுகேஷன்லாம் இன்னும் ப்ராப்பரான எஜுகேஷனை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ப்ராப்பராக போய் சேர்ற மாதிரி இன்னும் அக்ரெசிவாக பண்ணாங்கன்னா இந்த மாற்றங்கள் வந்து இன்னும் பெட்டராக நடக்கும் அப்படின்றதான் என்னோட பார்வை. அடுத்ததாக சீமான் அவர்கள் விஜய் அவர்களை கடுமையாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நம்ம நேர்த்தியே பேசியிருந்தோம். காமராஜர் குறித்து பேசும்பொழுது ஒரு மேடையில் என்ன சொல்றாரு அப்படின்னா, காமராஜர் அவர்கள் தனக்கான எல்லா பாதுகாப்பையும் வந்து வேணான்னு சொன்னாரு, என்ன பண்ண போறாங்க, இது என்னுடைய நாடு அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு பாதுகாப்பாக வந்த அதிகாரிகள் எல்லாம் ரிட்டர்ன் போக சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றுமே நேற்று வந்த தலைவர்கள் எல்லாம் ஒய் பிரிவு, இசட் பிரிவு, எக்ஸ் பிரிவுலாம் வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எதை காட்டுது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இது எதை காட்டுதுன்னா, மக்களுக்கும் இப்போ உள்ள தலைவர்களுக்கும், அதாவது நேத்து வந்து தலைவர்களுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை அப்படின்றதான் விஜய் தான் சொல்றாரு இல்லைங்களா? அவரு விஜய் தான் சொல்றாரு. கண்டிப்பா எக்ஸ் ஒய்லாம் அவர் தான் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பா அவராக தான் இருக்கணும். ஒய் அதனால மக்களோட எந்த தொடர்பும் இல்லை அப்படின்றத காட்டுது. இப்போ கியூபா நாடு பற்றி உங்களுக்கு தெரியும், ஃபேமஸ் ஃபார் ஆமாம் ஷே குவேரா, ஃபிடல் காஸ்ட்ரோக்கெலாம். அவங்க பவருக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா, அமெரிக்கான்ற ஒரு மிகப்பெரிய நாடு அவங்கள ஒரு பெரிய ஒரு த்ரெட்டாக பார்க்குறான் கியூபாவை. அவங்க லீடர்ஸை டார்கெட் பண்ணுறான், நிறைய லீடர்ஸை டார்கெட் பண்ணுறான், விலைக்கு வாங்குறான், அவங்கள அசாசினேட் பண்ணுறான், இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறான். இன்ஃபேக்ட் காஸ்ட்ரோ வந்து நூற்றுக்கணக்கான தடவைகள் கொல்ல பார்த்தாங்க காஸ்ட்ரோவை. ஆனால் அந்த லீடர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப சிம்பிளான லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சே குவேராலாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி பெரிய ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படி ரெண்டு பக்கம் அப்படி துப்பாக்கி கூட ஆட்கள் நிற்கிறது இதெல்லாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. சே குவேராவை சுற்றிலாம் ரொம்ப கேஷுவலான லைஃப், அவரே அவரோட வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, அவருக்கு அசிஸ்டன்ஸ்லாம் யாரும் கிடையாது. இந்த மாதிரியான ஒரு லைஃப் அவங்க வாழ்ந்தாங்க. நீங்கள் உங்களுக்கு எதிரி யாரா இருக்கா? அமெரிக்கா, சிஐஏ மாதிரியான ஒரு பெரிய அமைப்பு உங்களை காலி பண்ணணும்னு வெறியில் இருக்கான். ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ அசால்ட்டாக கிரவுண்டில் இறங்கி நீங்கள் கேஷுவலாக ஒர்க் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் யாரோ நம்பி இந்த வேலையெல்லாம் பார்க்குறீங்க? மக்களை நம்பி. ஸோ மக்களை நம்பி நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆனால் இன்னைக்கான காலம் வந்து மாறி போச்சு. அவர் ஒரு பெரிய ஆக்டராக இருக்கார், அது வந்து பிடிக்காம கூட சம்திங் ஏதாவது நடந்து போயிடலாம் இல்லையா? ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவரும் டக்குன்னு வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டாரு, அப்போ யாரை நம்ம குற்றம் சாட்ட முடியும்? ஸோ அரசு இவர் கேட்குறாருன்றதை விட அரசு முன்னெச்சரிக்கையாக செயல்படுறாங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. தெரில, உங்களுக்கு மக்களோட மிங்கிள் ஆறுதலே இவ்வளோ சிக்கல் இருக்குன்னா அப்போ எனக்கு என்னமோ அப்போ நீங்கள் பொலிட்டிக்ஸுக்கு ஃபிட்டான ஆள் மாதிரி எனக்கு தெரில. ஒரு பொலிட்டிஷியன் வந்து மக்களாக ஈஸியாக அப்படியே கலக்கணும், மிக்ஸ் ஆகணும். இப்போ நான் ஷேகுவரோட சில வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், அவரால் அப்படியே மக்களோட ஈஸியாக ஜெல்லாக எப்படியே போக முடியும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக நீங்கள் இருக்கணும். நீங்கள் வந்து நான் ஒரு பெரிய செலிபிரிட்டி, நான் பெரிய டாப்பில் இருப்பேன் அப்படின்னா அப்போ நீங்கள் உங்களோட ஒர்க்கு வந்து மக்களை பேஸ் பண்ணி இல்லை. இப்போ எம்ஜிஆரோட பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கீங்களா? அதை நீங்கள் பார்த்தாலே தெரியும், அசால்ட்டாக அப்படி டக்குன்னு அந்த மக்களோட புகுந்து அவர் உள்ளே போவார், டக்குன்னு 4 பேரோட தோளில் கை போடுவார், அந்த இடத்துல அவர் ஒரு கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணுவார். அதை பார்க்கும்போதே நமக்கு தெரியும் எல்லாம் அந்த இடத்துல அவருக்கு மக்களோட மிங்கிள் ஆறுதல சாதாரண விஷயமா தான் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆரோட பெரிய ஸ்டாராக இருப்பாரா நான் விஜய்? எனக்கு தெரியல, நான் கேட்குறேன். இருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். எம்ஜிஆருக்கு இன்னும் பயங்கரமான நீங்கள் சொன்ன ஃபெனட்டிக் ஃபேன்ஸ்லாம் இருப்பாங்க. பட் அவர்னால அதை பண்ண முடியுது இல்லையா? இப்போ 2 விதமான ஒரு டோன் பார்க்கலாம். ப்ராப்பர் சினிமாக்காரங்க பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பான அது ஒரு உலகத்தில் டிஃப்ரெண்ட்டாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில சினிமாக்காரங்க பார்த்தோம்னா மக்கள் பற்றின புரிதலும் இருக்கும், சொசைட்டி பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும், அவங்க கொஞ்சம் சாதாரண ஆட்கள் மாதிரி இருப்பாங்க. இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் சினிமா ஆட்களை நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் பார்ப்போம். ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேம் இருக்கும், பெரிய ஒரு பணபலம் இருக்கும், அது மட்டும்தான் இருக்கும். இன்னொரு குரூப் பார்த்தீங்கன்னா இது சின்ன குரூப்பாக தான் இருக்கும், பட் அவங்களுக்கு மக்கள் பற்றின நல்ல புரிதலும் இருக்கும், ஐடியாஸும் இருக்கும், மக்களுக்காக ஒர்க் பண்ணும் அப்படின்ற அந்த அக்கறையும் இருக்கும். ஸோ இந்த குரூப் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஓரளவுக்கு அந்த மக்களோட மிங்கிள் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இந்த குரூப் ஆட்களுக்கு இருக்கும். எம்ஜிஆர் அந்த கேட்டகரி ஆள் தான். எம்ஜிஆர் அவர்களோட ஐடியாலஜி மேலே விமர்சனம் இருக்கலாம், அதெல்லாம் செகண்டரி. ஆனால் அவர் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன். அவர் பொலிட்டிக்கல் பர்சனாக ஒருத்தன் இருக்கானாலே அவனுக்கு மக்களோட மிங்கிள் ஆக முடியும், மக்களோட மிங்கிள் ஆயிடுவான். ரெகுலர் பேசிஸில் அவர் கட்சிக்காரங்களை மீட் பண்ணுவார். எம்ஜிஆரை மீட் பண்ண முடியாதுலாம் கிடையாது, ரெகுலராக நிறைய பேர் மீட் பண்ணலாம் அவரை. இன்ஃபேக்ட் எனக்கு ஒரு அதிமுக காரர் என்கிட்ட ஒன்று சொன்னார், ஒரு சீனியரான ஒருத்தர் என்கிட்ட ஒன்று சொன்னார். ஏதோ கோயம்புத்தூருக்கும் எங்கேயோ எம்ஜிஆர் வந்திருந்தார் போல். ஒரு தொண்டர், கொஞ்சம் தொண்டர் இல்லை, ஒரு கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான் அவர். கொஞ்சம் கோவக்காரர் அவர். ஒரு 2-3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணியிருக்காரு, எம்ஜிஆர் வரலன்னு கோச்சிட்டு கிளம்பி போயிட்டாராம். அப்புறம் எம்ஜிஆர் அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டாக ரொம்ப டயர்டாக வந்தாராம். வந்ததுக்கப்புறம்
சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அவர் வந்து உங்களை பார்க்க வந்தாரு, ஒரு 2-3 ஹவர்ஸ் வெயிட் பண்ணாரு, டென்ஷன் ஆகி போயிட்டார் அப்படின்னு உடனே அவர் அனுப்புனாராம். டயர்டா இருக்கும்லாம் பார்க்காம உடனே அனுப்பி அவரை வர சொல்லி அவரோட ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணாராம். இந்த விஷயங்களெல்லாம் ஒரு பொலிட்டீஷியனால தான் பண்ண முடியும். இப்போ ஒரு சிலவங்க இன்ட்ரோவர்ட்ஸா இருப்பாங்க. இப்போ எனக்குலாம் அதை யோசிச்சு பார்த்தா பெரிய பிரமிப்பா இருக்கும். ஏன்னா நான்லாம் என்ன ஆகும்னா சொன்ன டயர்டா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்லாம் இருந்ததுன்னா யார் கூடயும் பேசாம டோரை ஷட் பண்ணி கண்ண மூடிடுவேன். ஆனா நீங்க சுத்தி இருக்க மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அரசியல்வாதினா அப்படிதான் இருக்கும். நான் என்னை பத்தியே நான் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அவன் அங்கிருந்து இங்க வரான், என்னை பார்க்கறதுக்கு வரான்னா அவனுக்கு சில தேவைகள் இருக்கும். ஏதோ ஒரு ஆசையிலையோ அக்கறையிலையோ எனக்காக அங்கிருந்து வரான். அப்போ நான் அவனுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் இருக்க முடியாது. ஸோ அந்த லைஃப் ஸ்டைலே வேற, அரசியலுக்கான லைஃப் ஸ்டைலே வேற. ஸோ அந்த டெடிகேஷன் அவருக்கு இருக்கு பாருங்க. அதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு பொலிட்டிக்ஸில் சர்வே ஆக முடியும். இப்போ ஜெகதீஸ்வரன் அவர்கள் கட்சியிலேருந்து வெளியே வந்துட்டாரு. அவர் சொல்றாரு, நான் இது வரைக்கும் விஜயை பார்த்ததே இல்லைன்னு. இப்படியாப்பட்ட ஒரு தலைவருக்கு அவர் 1 வருஷமா வேலை பார்த்துருக்காரு. பாஸை நான் பார்த்ததே இல்லை. இப்போ எப்படி நீங்க லீட் பண்ண முடியுங்க? லீவோட தான் கடைசியாக பார்த்துட்டு. ஆமா, நான் படத்துல தான் அவரை பார்த்துருக்கேன், நேரில் அவரை பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் எனக்கு அவரை பார்க்க கூட வாய்ப்பு கிடைக்கல அப்படின்றாரு. இது யாருக்கு? விஜய்க்காக, டிவிக்கு கட்சிக்காக தினம் டிவியில் ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, ஊடகங்களில் போய் பேசுறாரு, அந்த கட்சியை வளர்க்கணுன்றதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு இண்டிவிஜுவல் விஜயை ஒரு நாள் கூட சந்திச்சது கிடையாது. இது எதை காட்டுது? இன்ஃபேக்ட் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்லாம் சொல்றோம்ல, அவங்களுக்கு கூட ஈஸி ஆக்சஸ் கிடையாதுன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்களுமே கூட ஈஸியாலாம் போய் பார்த்துட முடியாது அப்படின்றதுதான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். கட்சியில் ஆரம்பிச்சுட்டு என்ன பண்ணுவாரு? தினந்தோறும் பாப்பாரா, என்ன நடந்துகிட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு, அதெல்லாம் பாப்பாரா? பார்த்தாருன்னா கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணுவாரு கூட இருக்கவங்களோட, என்ன நடந்துகிட்டு இருக்கு, இது அவருக்கு புரியலனாலுமே இது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு, நாளைக்கு எதனா பேசக்கூட உதவும் அப்படின்ற மாதிரி ஏன்னா டிஸ்கஸ் போயிட்டு இருக்கோம் இல்லையா? அப்படின்னா இவர் வீட்டுக்குள்ள போயிட்டு பொலிட்டிக்ஸே எதுவும் பார்க்காம வேற ஏதோ ஒரு சிந்தனையில இருக்காரா? எப்படி இதை பாக்குறது? நீங்க ஒரு விஷயத்தை பத்தி எப்ப பேசுவீங்க? ஒரு விஷயத்தை பத்தி எப்ப நீங்க நிறைய பேசுவீங்க? அந்த இஷ்யூ உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயமா இருக்கணும். அதை நீங்கள் பேஷனேட்டாக கையில் எடுக்கும்போது தான் நீங்கள் அதை பற்றி பேசுவீங்க. சில பேருக்கு சினிமா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சில பேருக்கு பொலிட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சினிமாவை சிலவனுக்கு சினிமா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னா சினிமாவை பற்றி 24 hours பேசிக்கிட்டே இருப்பான். எனர்ஜி அவனுக்கு அவ்வளோ இருக்கும். சினிமாவை பற்றி பேசுறதுனா பயங்கரமாக பேசுவாங்க, கண்டென்ட் இருக்கும். ஆமாம், சினிமா எனக்கு நிறைய டைரக்டர் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உண்டு. அவங்கெல்லாம் பார்த்தோன்னா நைட்டெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க, கையில் ஒரு சிகரெட்டையும் வச்சுக்கிட்டு டீ கிளாஸையும் கையில் வச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியலில் பயங்கர ஆர்வம் இருக்கும். இப்போ நீங்கள் சீமான் அவர்களை பார்த்தீங்கன்னா அவர் ஸ்டேஜில் 2 மணி நேரம் பேசுகிறாரு. பர்சனலாக பார்க்கும்போதும் யாராவது அவர் கூட க்ளோஸாக இருக்க ஆட்கள்லாம் கேட்டு பாருங்களேன், ரொம்ப ஈஸியாக ரொம்ப நேரம் நிறையா பேசுவார், நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த நிறையா பேசணும், நிறையா விஷயத்தை கடத்தணுன்ற அந்த தேவை எங்கேருந்து வருது? ஒன்று, நான் பொலிட்டிக்ஸை நான் பேஷனேட்டாக நான் பார்க்கணும். 2வது, மக்கள் மேலே ஒரு அக்கறை இருக்கணும். இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் மாற்றணும் அப்படின்ற ஒரு அக்கறை இருக்கணும். பொலிட்டிக்ஸ் அங்கேருந்து தானே வருது. எனக்கு நிஜமாவே ஏதோ ஒன்று செய்யணும், மக்களுக்காக ஏதாவது செய்யணும்னு வரும்போது தான் நீங்கள் ஒரு அரசியலை கையில் எடுக்கிறீங்க. அப்புறம் அந்த அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போகிறீங்க. ஸோ இந்த பொலிட்டிக்ஸை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகணுன்னா பயங்கரமான எனர்ஜி தேவை. 24 hours நீங்கள் அதை பற்றி யோசிக்கணும், சிந்திக்கணும், ஐடியாஸ் பற்றி யோசிக்கணும், கான்செப்ட் பற்றி யோசிக்கணும். அப்போ தான் நீங்கள் கிரவுண்டில் இறங்கி மக்களை இன்ஸ்பயர் பண்ண முடியும். அப்போ தான் உங்கள் தொண்டர்களை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ண முடியும். இப்போ ஜெகதீஸ்வரனுக்கு பிரச்சனை என்னன்னா, அவரை இன்ஸ்பயர் பண்ணல நீங்கள். அவர் உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன சொல்லணும்? அப்போ ஒரு நாள் ஃபோன் பண்ணி பேசணும், கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மத்தியானம் வாங்க, நம்ம இன்னும் நிறையா பேசுவோம் அப்படின்னு ஒரு நாள் கூப்பிடணும். இப்படி நீ இதை மட்டும் நீங்க பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க விவாதத்தை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு இந்த பாயிண்ட், இந்த மாதிரியான என்கரேஜ். ஒரு 10 minutes நீங்க ஜெகதீஸ்வரனுக்கு ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஜெகதீஸ்வரன் உங்களுக்கு நெக்ஸ்ட் 2 years ஓடி இருப்பார் உங்களுக்காக. அந்த மாதிரி நீங்க அந்த 10 minutes இன்னொரு 100 பேருக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். அதை நீங்க பண்ணீங்கனாலே உங்க ஷெட்யூல் ரொம்ப டைட்டா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் கரெக்டான நாட்டில் கரெக்டாக பிடிக்கணும், கரெக்டானவனுக்கு கரெக்டான மோட்டிவேஷன் கொடுக்கணும், உங்க கையில் அப்புறம் ஐடியாஸ் இருக்கணும், ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்கல் வியூஸ் இருக்கணும். இதெல்லாம் செஞ்சாதான் உங்க கட்சி வைப்ரண்டா இருக்கும், ஆக்டிவா இருக்கும். 2வது, இப்போ விஜய் அவர்கள்ட்ட நான் பார்த்தது என்னன்னா, அவர்கிட்ட பெரிய ஐடியாஸ் இல்லை, பொலிட்டிக்கல் ஐடியாஸ் எதுவும் கிடையாது. இப்போ பொலிட்டிக்கல் ஐடியாஸ் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலால குவைட்டாவே இருக்க முடியாது. அவனுக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாது. அரசியல் மயப்பட்ட ஒருத்தன் அவன் அரசியல் பேசிடுவான். ஒருத்தன் 50 வயசு வரைக்கும் அரசியலே பேசாம திடீர்னு 50 வயசுக்கு அப்புறம் அரசியல் பேச வரான்னா இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பர்சன். வேற ஏதோ தேவைக்காக அவங்க வராங்க அப்படின்றதான் அர்த்தம். இப்போ எம்ஜிஆர் சின்ன வயசுல இருந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார். கருணாநிதி அவர்கள் சின்ன வயசுல இருந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டார். அண்ணா அவர்கள் அதே மாதிரி தான் சின்ன வயசுல இருந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பொலிட்டிக்ஸ்ன்றது அப்படிதான். இப்போ ஒருத்தன் ஒரு நல்ல ஆர்டிஸ்டா இருக்கான்னா அவன் 5ஆம் கிளாஸ்ல இருந்தே ஒரே ஆரம்பிச்சிருவான்.
அவனோட திறமைகளை வெளியே காட்ட ஆரம்பிச்சிடுவான். இப்போ டாவின்ஷிலாம் அப்படி தானே, சின்ன வயசுலேயே அவர் பாட்டுக்கு விளையாட ஆரம்பிச்சிட்டார். அதே மாதிரி ஒரு நல்ல சிங்கராக இருந்தாலும் அதே தான், சின்ன வயசுலேருந்தே அவனோட திறமைகள் வெளிப்பட்டுகிட்டே இருக்கும். நல்ல ஒரு பொலிட்டிக்கல் மைண்ட் உள்ள ஒருத்தனுக்கும் அதே தான், அவனோட அரசியல் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் மறைமுகமாக யூனிக்காலாம் வைப்பாங்க, லைட்டாக மறைமுகமாக அப்படி நாசுக்காக வெளியே வர மாதிரிலாம் அரசியல் பேசுவாங்க. இப்போ அதுக்கெலாம் நல்ல டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க அந்த மாதிரி சீரியஸான விஷயத்த ரொம்ப நாசுக்காக அழகாக காட்டுவாங்க. ஏன்னா மணிவண்ணன்லாம் அந்த மாதிரிலாம், மணிவண்ணன் அவர்களாக இருக்கலாம், அப்புறம் இவர் நம்ம வெற்றிமாறன் அவர்களாக இருக்கலாம், அமீர் கூட நிறைய விஷயங்கள் பேசியிருப்பார். அப்புறம் இன்னொருத்தர் கூட இப்போ இறந்தார்ல, ஈன்னு ஒரு படம் எடுத்தார் நினைக்கிறேன். இயற்கை படம்லாம் எடுத்தார்ல, ஜனநாதன் நினைக்கிறேன். அவரு கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் பேசுவார். ஸோ இப்போ சிலவங்களுக்கு அந்த டேலண்ட்லாம் இருக்கும். உங்ககிட்ட உள்ள அரசியல் இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க, அதை எப்படியாவது வெளில அனுப்புவீங்க. நடிகராக இருந்தாலும் அப்படிதான், உங்களுக்குள்ள நல்ல அரசியல் இருந்தால் எப்படியாவது வெளில வந்துடும். எம்ஜிஆருக்குலாம் வெளில வந்த மாதிரி எந்த அரசியலுமே இந்த லாஸ்ட் 50 இயர்ஸ் வந்து உங்ககிட்ட இருந்து வெளிப்படலை. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே சினிமாவில் தான் இருந்திருக்கு. இப்போ திடீர்னு அரசியல் மேலே என்ன ஆர்வம்? அதனால நான் பேசிக்கலி பார்க்குறது என்னன்னா, விஜய் ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் கிடையாது. ஸோ அதனால பொலிட்டிக்கலாக இன்னொருத்தவரால் இன்ஸ்பயர் பண்ண முடியாது, பொலிட்டிக்கலாக உங்களால் இன்னொருத்தனை இன்ஸ்பயர் பண்ண முடியாது, பொலிட்டிக்கலாக ஒருத்தனை மோட்டிவேட் பண்ண முடியாது, பொலிட்டிக்கலாக உங்கள் ஐடியாஸை மற்ற ஆட்களை எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள்லாம் அங்கே தான் உள்ளே வராங்க. ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளை நம்பி அப்புறம் வண்டி ஓடுது. 3 ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள், பெரிய செயல்பாடுலாம் நம்ம 3 ஸ்ட்ராட்டஜிஸ்டுகளை உட்காந்துருக்காங்க. ஓகே, இதெல்லாம் அங்கேருந்து தான் அன்ஃபார்ச்சுனேட்லி வருது. ஸோ அதனால் எனக்கு நிறைய நேரங்களில் விஜய் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் நான் பார்ப்பேன். பட் பொலிட்டிக்ஸ்னு வரும்போது ஒரு சொசைட்டிக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஃபோர்ஸாக பார்க்குறேன் நான். அதனால் வேறு வழி இல்லை, பொலிட்டிக்கலாக அவரை எதிர்கொண்டு தான் ஆகணும். ஏதோ ஒரு பாயிண்டில் சினிமாக்காரர் ரொம்ப ஃபேமஸாக இருக்கார், அவரை நம்ம அட்டாக் பண்ணோன்னா நமக்கு தான் பிரச்சனை, நமக்கு நிறைய எதிர்ப்புகள் வரும் அப்படின்னு பார்க்காம, அப்படி பார்த்தா கமல்லாம் விட்டாங்கல்ல, பெருசாக எதுவும் பண்ணல. ஓகே, அப்படி. ஆனால் இப்போ விஜய் வந்து இன்னும் பெருசாக இருக்கார், கமலை விட பல மடங்கு பெருசாக இருக்கார். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டேமேஜ் இன்னும் மோசமாக இருக்கும். ஸோ ஏதோ ஒரு பாயிண்டில் நின்று ஃபேஸ் பண்ணணும். இவர் பெரிய நடிகர் அப்படின்ற மாதிரி விட்டு கடந்து போக முடியாது. மக்கள்கிட்ட நம்ம அதை எடுத்து சொல்லணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா இருக்குன்றத. ஓகே, மக்களுடைய கேள்வி செஷன். ஆமாம், நீ ரொம்ப வளவளவு நிறைய பேசிட்டோம், அடுத்து அதுக்கு போயிடுவோம். இல்லை, நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு, அதாவது விஜய் பற்றி தான் இந்த கேள்வியுமே. இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க கமலையும் விஜயை கம்பேர் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ அதை கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. வைரல் மீடியா அப்படின்ற ஐடியிலேருந்து கேட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, கமலையும் விஜயை நம்ம வந்து கம்பேர் பண்ணவே முடியாது, ஏன்னா கமல் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சபோது திமுக தான் என்னுடைய எதிரி அப்படின்னு ஓப்பனெல்லாம் எங்கேயுமே டிக்டேல் பண்ணல. அவர் சும்மா டிவி உடைச்சாரு, திமுகவுக்கு எதிரான சில ஸ்டேட்மெண்ட்லாம் சொன்னாரே தவிர திமுக என்னோட எதிரி, பிஜேபி என்னோட எதிரி அப்படின்னு ஓப்பனாக அவர் எங்கேயுமே டிக்ளேர் பண்ணல. ஸோ அது போல் வந்து பரந்தூர் மக்களுக்கு விஜய் போய் நின்னாரு, அது போல் ஏதாவது ஒரு இடத்துல போய் கமல் நின்னாரா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க கோட் பண்ணி கமலையும் விஜயும் நம்ம கம்பேர் பண்ணுறதே தவறான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நான் எந்த இடத்துல கமலையும் விஜயும் கம்பேர் பண்ணுறேன்னா, 2 பேருக்குமே ஐடியாலஜி கிடையாது. அவர் சென்ட்ரிசம்னு ஒரு ஐடியாலஜி சொன்னார், அப்படி ஒரு ஐடியாலஜியும் கிடையாது. சென்ட்ரிசம்லாம் எந்த ஐடியாலஜியும் கிடையாது. அதே மாதிரி விஜய் அவர்களை பொறுத்தளவில் திராவிடமும் தமிழ் தேசியம்னு சொல்கிறாரு, அதால் அப்படியும் ஒரு ஐடியாலஜி கிடையாது. இந்த தளபதி சொல்லணும்னு சொல்லுவார், தளபதி ரசிகர்களும் வரணும், தலைவர் ரசிகர்களும் வரணும் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் தான் தவிர அதில் பொலிட்டிக்கல் ஐடியாலஜி கிடையாது. தமிழ் தேசியமும் திராவிடம்ன்றது ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாலஜி கிடையாது. அப்படி இருக்க வாய்ப்பில்லை, ரெண்டும் எதிரெதிரான சித்தாந்தங்கள். ஸோ நான் 2 பேரும் எந்த இடத்துல ஒன்றுன்னு சொல்கிறேன்னா, 2 பேருக்கும் சித்தாந்தம் கிடையாது. சித்தாந்தம் இல்லாத ஆட்கள் யாருமே ரொம்ப தூரம் போக மாட்டாங்க. சித்தாந்தம் இல்லாமல் ரொம்ப தூரம் உங்களால் போக முடியாது. ஏன்னா போன வீடியோலேயே பார்த்துருக்கோம், சித்தாந்தம்ன்றது அது ஒரு காம்பஸ். அதுதான் இப்போ ஒரு கப்பலில் போயிட்டுருக்கோன்னா ஒரு காம்பஸ் நமக்கு வேணும், இந்த டைரெக்ஷனில் போனால் தான் நம்ம வீடு போய் சேருவோம் அப்படின்னு. ஸோ அந்த காம்பஸ் இல்லாமல் நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்துக்கு போக முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, கப்பல் இங்கே போகும், அங்கே போகும், அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கப்பலில் சரக்கெல்லாம் தேர்ந்துடும், அப்புறம் கப்பல் முங்கிடும். ஸோ அதுதான் லாஜிக். ஐடியாலஜி இல்லைன்னா ரொம்ப தூரம் போக முடியாது. ஸோ கமல்ஹாசன் அவர்கள் ஐடியாலஜி அவருக்கு இல்லாதனால தான் அவர்னாலையும் பெருசாக ட்ராவல் பண்ண முடியல. அதே பிரச்சனை இங்கேயும் இருக்குது, இவர்கிட்டையும் ஐடியாலஜி இல்லை. அதனால தான் நம்ம வந்து 2 பேரும் ஒன்று அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். சின்ன டிஃப்ரென்ஸ் மேபி இருக்கலாம், பட் ஃபண்டமெண்டலி கமல்ஹாசனும் ஆன்டி டிஎம்கே பாலிடிக்ஸ் தான் கையில் எடுத்தார். அவரோட அரசியல் என்ன? கண்டிப்பாக ஆன்டி டிஎம்கே தான் அவரோட அரசியல். அதே விஷயத்தை தான் இவரும் கையில் எடுக்கிறாரு. ஸோ ஏடிஎம்கே ஓட்ஸை உடைக்கிற வேலையை தான் 2 பேருமே அவர் அன்னைக்கு பார்த்தாரு, இவர் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ சின்ன டிஃப்ரென்ஸ், வேரியேஷன் ரொம்ப கவனமாக பார்க்கணும் அவசியம் இல்லை. ஃபண்டமெண்டல் இஷ்யூ என்னன்னா, 2 பேருக்குமே கொள்கை சித்தாந்தம் இல்லை.
சித்தாந்தங்கள் கொள்கைகள்லாம் இல்லைன்னா உங்களால ரொம்ப தூரம் போக முடியாது. ஓகே, அவரு மையம் அப்படின்ற புது சித்தாந்தத்தை கொண்டு வந்தார். இவர் என்ன சொல்றாருன்னா திராவிடம் தமிழ் தேசியம் ஒரே சித்தாந்தம் தான் அப்படின்றாரு. இது ரெண்டுமே சித்தாந்தமா நீங்க பார்க்கல? சித்தாந்தம் கிடையாது. அது என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லையே, குழப்பவாதம் தான் இது. இப்ப சித்தாந்தம்ன்றது என்னன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு இஷ்யூ இருக்குன்னு வச்சுப்போம், நிறைய இமிகிரன்ஸ் உள்ள வராங்கன்னு ஒரு இஷ்யூ இருக்குன்னு வச்சுப்போம். தமிழ் நேஷனலிசம்ன்றது, அந்த தமிழ் நேஷனலிசம் நான் சொன்னாலே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிடும். இமிகிரேஷன் அப்படின்ற இஷ்யூ வரும்போது தமிழ் நேஷனலிசம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கும், இந்தியன் நேஷனலிசம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கும், கம்யூனிசம் என்ன ஸ்டாண்ட் எடுக்கும்ன்றத நீங்க நான் அந்த வார்த்தையை சொல்லும் போதே உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். அதே மாதிரி கச்சத்தீவு இஷ்யூ அப்படின்ற அந்த வார்த்தையை நான் சொன்னாலே ஒவ்வொரு ஐடியாலஜி என்ன ஸ்டாண்ட் எடுக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ மையம் அப்படின்னு நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? புதுசாக வராங்க, எங்க போவானே தெரியலையே. இப்போ கம்யூனிசம் நம்ம சொல்லும்போது அதோட ஸ்டாண்ட் என்னவா இருக்குன்றது நமக்கு ஏன் புரியுதுன்னா, கம்யூனிசம் பத்தி நமக்கு புரியுது. அதுக்குள்ள சில சப்ஸ்டன்ஸ் இருக்கு அந்த ஐடியாலஜிக்குள்ள. கம்யூனிசம்னா என்ன? தொழிலாளர்களோட முரணை பத்தி, தொழிலாளர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய முரணை வந்து மையமா வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தம். ஸோ அப்படி இருக்கும்போது தொழிலாளர்களை பிரிக்கிறதுக்கு அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ இமிகிரன்ஸ் நம்ம சொன்னாலும், இந்தியன் இமிகிரன்ஸா இருந்தாலும் பரவாயில்ல, வெளிநாட்டு இமிகிரன்ஸுமா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே ஒர்க்கர்ஸ் தான். நம்ம எல்லாருமே ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்யூனிசம் என்ன? ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு யுனைட், அதுதான். ஸோ அதனால அவன் ஒர்க்கராக தான் அவனை பார்ப்பான். அமெரிக்காலையும் இன்னைக்கு மெக்சிகோலேருந்து நிறைய வராங்க, இமிகிரன்ஸ் வராங்கன்னு சொல்லும்போது அவன் எல்லாத்தையும் ஒர்க்கர்ஸாக தான் பார்ப்பான். ஸோ அந்த புரிதல இருந்து நமக்கு கம்யூனிசம்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு. அந்த சித்தாந்தம் ஒவ்வொரு இஷ்யூவையும் எப்படி பார்க்கணும்னு நமக்கு சொல்ல முடியுது. பட் மையம்னா நீங்க அதை எப்படி சொல்லுவீங்க? இந்த சித்தாந்தம் என்ன, இந்த சித்தாந்தம் இந்த ஒவ்வொரு இஷ்யூ எப்படி பார்க்கும், கன்சிஸ்டண்டா எப்படி பார்க்கும்? இப்போ கச்சத்தீவு இஷ்யூ அப்படின்னா வந்து கச்சத்தீவை மீட்கணும்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, கொடுத்தது சரிதான் ஒருத்தர் சொல்லுவாங்க. சரி, இப்போ மையமா இருந்தா ஒரு காலத்துல ஃபியூச்சர்ல மீட்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. என்னோட பாயிண்ட் என்னன்னா, அதான் மீட்கலாம்னு சொன்னாலும் மையத்துக்குள்ள பொருந்தும், மீட்க வேண்டாம்னு சொன்னாலும் மையத்துக்குள்ள பொருந்தும், இமிகிரன்ஸ் வேணும்னு சொன்னாலும் மையத்துக்குள்ள பொருந்தும், வேண்டாம்னு சொன்னாலும் மையத்துக்குள்ள பொருந்தும். மையம் அது கேள்வி கேட்காது. ஆனா கம்யூனிசம் அப்படி கிடையாது. இல்ல, ஒரு ஸ்டாண்டா தான் எடுக்கும், எல்லா ஸ்டாண்டையும் உள்வாங்கிக்காது. கம்யூனிசம், தமிழ் நேஷனலிசம் எல்லா ஸ்டாண்டையும் உள்வாங்கிக்காது. ஆனா மையம் எல்லாத்தையும் உள்வாங்கிக்குது. இமிகிரன்ஸ் உள்ள கொண்டு வந்தாலும் சரிதான், கொண்டு வரலாம். இந்த இன்க்ளூசிவ்னஸ் பாலிடிக்ஸா அது மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியா எல்லாரையும் உள்வாங்கி ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் உள்வாங்கலாங்க, தப்பு கரெக்ட் எல்லாத்தையும் உள்வாங்கினீங்கன்னா ஏதாவது ஒன்று இருக்கணும்ல, எது கரெக்ட் எது தப்புன்னு இருக்கணும்ல. சரி, மையம் வந்து ஃபர்ஸ்ட் திமுக தப்புன்னு சொல்லுச்சு, மையம் இன்னைக்கு திமுக கரெக்ட்னு சொல்லுது. மையம் ரெண்டையுமே ஏத்துக்குது. மையத்துக்கு இப்போ எது சரியோ அது சரியா இருக்கு. ஆமா, மையத்துக்கு வந்து சரி ரொம்பவும் பேச வேண்டாம். அதனால என்னன்னா, அதுதான் இங்க சிக்கல். அவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியாலஜி இல்லை. இது இலக்கு, இந்த மாற்றத்தை நான் கொண்டு வரேன், அதுக்காக நான் இந்த மக்களை ஒருங்கிணைக்க போறேன். கம்யூனிஸ்டுகள்லாம் ஒர்க்கர்ஸ் அவன் ஒருங்கிணைச்சான், முதலாளிகளுக்கு எதிராக ஒர்க்கர்ஸை ஒருங்கிணைச்சான். தமிழ் தேசியம்னா தமிழர்களை ஒருங்கிணைக்கணும், தமிழ் முதலாளிகளை ஒருங்கிணைச்சு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அப்போசிஷனை பில்ட் பண்ணணும். இந்தியன் நேஷனலிசம்னா நம்ம இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களையும் முதலாளிகளையும் நம்ம ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற கான்செப்ட் இருக்கு. இந்த மாதிரியான ஃபண்டமெண்டலான ஒரு விஷயம் வந்து அங்கே இல்லை. மையம் அப்படின்னு வரும்போது நான் எதை வேணாலும் ஏற்றுப்பேன், எதை வேணாலும் செய்ய முடியும். ஸோ கமல்ஹாசனுக்கு பிடித்த என்ன விஷயம் வேணாலும் பண்ணலாம். விஜய்க்கும் அதே தான், அவர் நினைச்சா எதை வேணாலும் பண்ணலாம், யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. நாளைக்கு திமுக கூட கூட்டணி வைக்கலாம், பாஜக கூட கூட்டணி வைக்கலாம், யாரு கூடயும் வைக்கலாம், கட்சி கடைசி வீட்டு கூட போகலாம். ஆமா, யார் கேட்க போறா? ஒன்றும் இல்லை. அப்புறம் அப்போ நம்ம கேட்டால் அதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, இல்லை விஜய் சொன்னா கரெக்டாக தான் இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அது ஒன்றும் சிக்கல் இல்லை. ஸோ அதனால இவங்ககிட்ட சித்தாந்தம் இல்லை. சித்தாந்தம் இல்லாத வண்டி ரொம்ப தூரம் போவார். அடுத்ததாக வீரா பேபி அப்படின்றவர் அந்த ஐடியிலேருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு கூட்டணியாக ஒரு கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணியாக தேர்தலை சந்திக்கும் பொழுது அந்த கூட்டணிக்குள்ள இந்த கட்சிக்கு இவ்வளவுதான் வாக்கு சதவீதம் அப்படின்றத நம்ம எப்படி வந்து சொல்ல முடியும் அப்படின்றத ஒரு கேட்க வர விஷயமாக இருக்கு. அப்படின்னா இந்த கட்சியினுடைய ஓட்டு அந்த கட்சிக்கு போகும், அந்த கட்சியினுடைய ஓட்டு இந்த கட்சிக்கு வரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த கட்சிக்கு இவ்வளவுதான் வாக்கு சதவீதம் அப்படின்னு எப்படி கரெக்டா சொல்ல முடியுது? இது என்டிகே போல வந்து தனிச்சு போட்டிட்டா பரவாயில்ல, ஆனா கூட்டணியில களங்காணும் பொழுது எப்படி அதை கரெக்டா சொல்ல முடியும்? தவறாக போய் முடியாதான்னு கேட்கிறாரு. அதான் இப்போ என்டிகே பொறுத்தளவில் எக்ஸாக்டா ப்ரிசைஸா சொல்ல முடியும். என்டிகேவோட ஓட் ஷேர் என்னன்னு கேட்டோம்னா 8.2% ஓட்ஸ்னு எக்ஸாக்டா சொல்ல முடியும். இந்த மாதிரி மற்ற கட்சிகளுக்கு நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது. கொஞ்சம் ஏறக்குறைய கொஞ்சம் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் லாஜிக். பட் நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ விசிகே மாதிரியான ஒரு கட்சிக்கு 24ல் 2.5% ஓட்ஸ் வந்து அவங்க வாங்குறாங்க. 2.5 2.2 ஓட்ஸ் வாங்குறாங்க அவங்க. ஏறக்குறைய ஓவராலாகவும் அவங்களுக்கு அதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ
ஓவராலாக விசிகேவுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக கொஞ்சம் கொஞ்சம் ஓட்ஸ் இருக்கும். மேபி சில தொகுதிகளில் 0.5 இருக்கலாம், சில தொகுதியில் 5% ஓட்டு இருக்கலாம், அரௌண்ட் ஒரு 2% வந்து ஆவரேஜாக இருக்கலாம். 2 சீட்டு அவங்களுக்கு ஒதுக்குறாங்க. அந்த 2 சீட் ஒதுக்கும் போது திமுகவோட ஓட்ஸு, சிபிஐ, சிபிஐஎம், மற்ற கட்சிகளோட ஓட்ஸ், காங்கிரஸ் ஓட்ஸ் எல்லாமே விசிகேவுக்கு போகுது. ஸோ ஒரு 2 தொகுதியில் மட்டும் அவங்களோட ஓட் ஷேர் பார்த்தோன்னா டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு 40-45% ஓட்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. மற்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய ஓட்ஸ்லாம் 0 ஆயிடுது. அங்கேருந்து அவங்களுக்கு எதுவும் வராது. ஸோ எப்படி பார்க்குறேன்னா, மற்ற தொகுதியில் அவங்க மற்ற கட்சிகளுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இந்த தொகுதியில் மற்ற கட்சிகள்லாம் சேர்ந்து இவங்களுக்கு ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கணக்குப்படி கரெக்டாக சீட் ஷேரிங் நடக்குதுன்னு வச்சுப்போம். இவங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி 2 சீட்டோ 3 சீட்டோ கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போம். அப்போ ஓவரால் அந்த நம்பர்ஸும் கரெக்டாக தான் வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ கணக்கு ஓவராலாக பார்த்தோம்னா அரௌண்ட் 2% தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்க தனியாக கண்டெஸ்ட் பண்ணாலும் அவ்வளோதான் வரும்ன்றது என்னோட பார்வை. மேபி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். என்டிகே மாதிரி எக்ஸாக்டாக நம்மளால சொல்ல முடியாது. மேபி ஒரு 2%, ஒரு 2.5% இருக்கலாம், 2.7 இருக்கலாம். பட் தனியானாலும் பெருசாக ஜம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அவங்களோட ஒர்த்து என்னன்றதை கால்குலேட் பண்ணி ஏறக்குறைய கரெக்டாக தான் கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன். ஏன்னா எலெக்ஷன்றது இன்னைக்கு நேற்று நம்ம ஃபாலோ பண்ணுறோம், ஆனால் இவங்களாம் அந்த கேம் ஒரு 30 இயர்ஸாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக யாரோட ஒர்த்து என்ன அப்படின்றதெல்லாம் கால்குலேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நம்பர்ஸ் கொடுப்பாங்க. போக போக மற்ற சிறிய கட்சிகளோட சீட்ஸ்லாம் கம்மியாகுதுன்னா, அவங்க கொடுக்கப்படக்கூடிய சீட்ஸ்லாம் கம்மியாகுதுன்னா இந்த கால்குலேஷன்லாம் போடுவாங்கல்ல, போட்டு 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 தான் அதை ஃபைன் டியூன் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ அதனால நம்ம பார்க்குற நம்பர்ஸ் இருக்கு பாருங்க, ஃபைனல் நம்பர்ஸ் கூட்டணி இருந்தாலுமே கூட ஏறக்குறைய அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே கடைசியில் 100% தான் இருக்க போகுது. ஸோ எல்லாத்துக்கும் மாற்றி மாற்றி தான் உள்ளே போய் ஆகணும். எல்லாரும் தனியாக நின்னாலும் ஏறக்குறைய இதுக்குள்ள தானே பிளே ஆகணும். மேபி 1-2 பிளேயர்ஸ் காலி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஆனால் இதுக்குள்ள தானே வந்து ஆகணும். ஸோ அதனால பெரிய மாற்றம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். திமுக கூட்டணியில் என்ன சொல்லப்படும் அப்படின்னா, திமுகவுக்கு அடுத்தபடியாக அந்த கூட்டணியில் பலமான கட்சி எதுனா விசிகா தான் அப்படின்னு வந்து ஒரு பேசுபொருள் இருக்கு. ஆனால் விசிகாவுடைய ஓட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3% ஓட்டு தான் வாங்குறாங்க. ஆமாம். ஆனால் திமுக விட 2வது இடத்துல அவங்க தான் இருக்காங்க. திமுக ஃபர்ஸ்ட் 2வது இடத்துல இருக்காங்க. அவங்களுடைய ஓட் பர்சன்ட் எவ்வளோ பண்ணி பார்த்தீங்கன்னா 3 தான் இருக்கு, அரௌண்ட் 3 தான் இருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல தான் மற்ற கட்சிகள்லாம் வராங்கன்னா, அப்போ இவங்களுடைய ஓட் பர்சன்ட்லாம் என்ன? இது ஒரு பெரிய கூட்டணியா? எப்படி இதை பார்க்கணும்? திமுக கூட்டணி கூட கட்சிகளுக்குலாம் ஓட் ஷேர் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. கம்யூனிஸ்டுகளுக்கு ப்ராபப்ளி 2.1, 2.25 அந்த மாதிரி இருக்கும். மதிமுகவுக்குலாம் 1 சம்திங் தான் இருக்கும். அதான் இப்போ இது ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ சில கட்சிகள் கூட்டணி இல்லைனா ரொம்ப காணாமலும் போயிடுவாங்க. சில கட்சிகள்லாம் அவங்க கூட்டணி இருக்கிறனால திமுகவோட சப்போர்ட்டோட கொஞ்சம் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இந்த இடத்துல திமுக அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்கு திமுக அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்? பிஸ்னஸ் தானே இது, உனக்கு இவ்வளோ டெலிவர் பண்ண முடியும்னா உனக்கு இது, நீ ஒன்றுமே பண்ண முடியல உனக்கு எதுக்கு இருந்தாலும் பார்க்கணும். பட் அது ஏன் பண்ணுறதுன்னா, கூட்டணின்னு ஒன்று இருக்கும்போது அது ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணும். எங்ககிட்ட நிறைய கட்சிகள் இருக்குது, ஸ்ட்ராங்கான கூட்டணி இது, இவங்களுக்கு கொஞ்சம் சீட்ஸ் கொடுக்குறோம், அவங்கள அகாமடேட் பண்ணுறோம். ஸோ அந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியான தோற்றம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. பட் ஓவராலாக பார்க்கும்போது திமுகவை தாண்டி மற்ற கட்சிகளுக்கெல்லாம் ஓட் ஷேர் ரொம்ப கம்மி தான். காங்கிரஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல, காங்கிரஸுக்கு மேபி கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது போக காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவில் இன்னொரு பெரிய வேல்யூ எடிஷனும் இருக்குது. நான் என்ன சொல்லுவேன்னா, திமுக அலையன்ஸில் திமுகவுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கட்சினா காங்கிரஸ் தான். நான் விசிகேன்னு சொல்ல மாட்டேன். ஆக்சுவலாக அந்த செகண்ட் பெரிய கட்சி அப்படின்ற அடிப்படையில், பெரிய கட்சின்ற அடிப்படையில் நான் பார்க்கல. நான் என்ன அடிப்படையில் பார்க்குறேன்னா, காங்கிரஸ் பார்ட்டி திமுக அலையன்ஸுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி கொடுக்குது. இவங்க பாஜக எதிர்ப்பு அலையன்ஸ், இவங்க மைனாரிட்டிஸ் பக்கம் நிற்பாங்க அப்படின்ற அந்த கிரெடிபிலிட்டியை கொடுக்கறது காங்கிரஸ் பார்ட்டி தான். காங்கிரஸ் பார்ட்டி இல்லைன்னா திமுக நம்ப மாட்டாங்க. காங்கிரஸ் பார்ட்டியை மக்கள் அந்த இடத்துல நம்புவாங்க. ஏன்னா நேஷனல் லெவலில் காங்கிரஸ் பார்ட்டி தான் பிஜேபி அப்போஸ் பண்ணுறான். நேஷனல் லெவலில் இந்தியா அலைன்ஸ் அவன் தான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான். ஸோ அப்படி இருக்கும்போது நேஷனல் லெவலில் பாஜகவுக்கு எதிரான அந்த பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்னா காங்கிரஸ் டிஎம்கே கூட இருக்கும்போது டிஎம்கேவுக்கும் அந்த கிரெடிபிலிட்டி பாஸ் ஆகுது. ஸோ இவங்களும் ஒரு பாஜக எதிர்ப்பு கட்சி தான், அலைன்ஸ் தான் அப்படின்னு. இப்போ நாளைக்கே காங்கிரஸ் போய் அதிமுகவோட அலைன்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அந்த கிரெடிபிலிட்டி அதிமுகவுக்கு பாஸ் ஆகும். அதிமுக அப்போ பாஜக எதிர்ப்பு கட்சி ஆயிடுவாங்க. ஸோ அதனால திமுக ஃபாசிச எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்புலாம் பேசினாலும் அந்த கிரெடிபிலிட்டி இருக்கு பாருங்க, அந்த நம்பகத்தன்மையை கொடுக்கறது காங்கிரஸ் பார்ட்டி தான். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு திமுகவோட யூஎஸ்பி என்ன? பாஜக எதிர்ப்பு தான். ஸோ அந்த யூஎஸ்பிக்கு பூஸ்ட் கொடுக்கறது காங்கிரஸ் பார்ட்டி தான். ஸோ என்னை பொறுத்தவரை அந்த அலைன்ஸில் செகண்ட் முக்கியமான பார்ட்டினா நான் காங்கிரஸ்ன்னு பார்ப்பேன். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நீண்ட நேர்காணலாக இருந்தது. நிறைய விஷயங்கள் மக்களும் பகிர்வாங்க. நாளைக்கு நம்ம அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.